அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு இணைத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவருடைய குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவர். அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். நேத்துக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டோட அவார்ட் நைட் ப்ரோக்ராம் நடந்துச்சு. நமது காலை சக்கரம் நிகழ்வு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கு நமது திட்ட தலைவர் அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட்டர்ஸ் அவார்டு கூட கொடுத்திருந்தாங்க. அவருக்கு இந்த தருணத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மீண்டும் எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்று அவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நமது தொடர் நிகழ்வாக ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் எம்பி செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் காரைக்கால் பிரின்ஸ் சிட்டி வழங்கும் கலைச்சர் இது இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள சுவர் 31 உதவியாளர் ரோட்டேரியன் சம்பத் அவர்களையும் சுவர் 16 உதவியாளர் ரோட்டேரியன் அருவி பி பாஸ்கர் அவர்களையும் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் செயலாளர் பி சிவசங்கர் அவர்களையும் காலேஜர் திட்டத்தின் தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் ஐயா அவர்களையும் 3ஆம் நாளாக நம்முடைய மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ஆர் நாகராஜன் அவர்களையும் செயலாளர் ரோட்டேரியன் BS மணிகண்டன் அவர்களையும் ஆசிரியர் எளிமை சிறப்பாக பயிற்றுவித்துக் நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் சிறப்பு அழைப்பாளரையும் மேலும் பிரிவில் பயணித்து ஒரு மனித நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தில் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிறுத்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் அவார்டு அப்படிங்கிறத பத்தி தலைவர் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய ஒத்துழைப்பு, சங்கத்தோட ஒத்துழைப்பு சிறப்பா இருந்ததுனால நம்ம தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் அவார்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல சந்தோஷம். அனைவருக்கும் இந்த நேரத்திலே கலைச்சக்கரம் நிகழ்வில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் குரு பிரசாத் அவர்கள். ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்த அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடனும் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி. ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் செயலாளர் குரு பிரசாத் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கூறுகிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம்.
வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை, கால் கடை செய்து வச்சுட்டோம். 1 2 கால் முட்டி மடங்காமல் இருக்கட்டும். 3 4 இடது கால் இரு கைகள் பின்னாடி இருக்கட்டும். வலது கால் பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். 5 6 7 8 9 வலது கால் இரு கைகள் பின்னாடி இருக்கட்டும். 10 11 12 2 ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். சூரிய வணக்கத்தின் நன்மைகள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பாத உட்கட்டாசனம். கால்கள் உங்க நிலைக்கு தகுந்த மாதிரி அகலப்படுத்தி வச்சுக்கலாம். உடம்பு நேராக இருக்கட்டும். நேராக வச்சுக்கிறோம். உடம்ப முடிஞ்ச வரை கீழே வைக்கிறோம். கைகள் காதோட சேர்த்து வச்சு நல்லா கும்பிட்டு வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகள் கீழே கொண்டு வந்துடுறோம். மெதுவா உடம்ப
எடுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுக்கிறோம். மெதுவா வெளியேற்றுறோம். இந்த ஆசனத்தின் நன்மைகள்: மலச்சிக்கல் சரியாகிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மூட்டு வலி குணமடைகிறது. அதுக்காக கால்கள் ஒரு இடைவெளி வச்சுக்கிறோம். ஏகபாத அதோமுக ஆசனம். அப்படியே கைகள் நல்லா மேல தூக்கிறோம். நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்த விட்டு கீழே போறோம். தலை நேராக இருக்கட்டும். கால் பாதம் நல்லா கீழே, இடது கால் பாதம் நல்லா ஊறி இருக்கட்டும். இரு கைகளும் நல்லா உள்ளங்கை நல்லா கீழே ஊன்றி இருக்கட்டும். வலது காலை மட்டும் மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வலது கால் நல்லா ஊன்றி இடது காலம் மெதுவா மேல தூக்குறோம். தலை நேர கீழே பார்த்து இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. விட்டு மெதுவா மேல வந்துடுறோம். விட்டுறோம். ஒரு நீண்ட மூச்சு. இந்த ஏகபாத அதோமுகாசனத்தின் நன்மைகள்: நினைவாற்றல் அதிகரிக்கிறது, கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்பட்ட ஆசனம். கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் நல்லா முட்டி சேர்த்து வச்சு கைகள் கட்டிக்கிறோம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம். வலது புறம், இடது புறம். அடுத்ததாக விபரீத கோணாசனம். காலை இடது காலை நல்லா முட்டி நல்லா இப்படி வச்சு இடது கால் விரல்கள் கீழே இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். அப்படி வலது காலை எந்த அளவுக்கு நீட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி வச்சுக்கிறோம். வலது கை வந்து வலது முட்டியோட ஒட்டி இருக்கட்டும். அப்படியே காதோட சேர்த்து கைகள் வச்சு அப்படியே வலது புறமா நம்ம போறோம். 1 2 3 4 5 6 7 8 9
மெதுவா இடது கை கீழே கொண்டு வர்றோம். அப்படியே முட்டி போட்டு அப்படியே வஜ்ராசனத்துல அமர்ந்த நிலைக்கு வந்துடுற ஒரு ஆழமான மூச்சு. வலது கால முட்டி நல்லா நேர் ஊன்றிக்கிறோம். இடது கால நல்லா வலது கால முட்டிக்கு நேரா நீட்டி வச்சுக்கிறோம். இடது கை வந்து இடது கால முட்டி விட்டு இருக்கட்டும். வலது கையை காலோட சேர்த்து இடதுபுறமா அப்படியே நம்ம போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆழமான மூச்சு. இந்த ஆசனத்தின் நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்லா பலமடைகிறது, மலச்சிக்கல் சரியாகிறது, ஜீரண உறுப்புகள் நல்ல பலமடைகிறது, கல்லீரல் மண்ணீரல் கணையங்கள் நல்ல பலமடைகிறது. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக வலது கால முன்னாடி எடுத்து வச்சுக்கிறோம். இடது கால முன்னாடி வச்சுக்கிறோம். கால எந்த அளவுக்கு இப்படி நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி வச்சுக்கிறோம். கூர்மாசனம். கையை நல்லா முட்டிக்கு பக்கத்தால சைடில் உள்ள கொண்டு போறோம். அதே மாதிரி இடது கையும் அதே மாதிரி இடது கால கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் கீழே 10 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கையை வெளியே எடுத்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த கூர்மாசனத்தோட நன்மைகள்: மனம் மகிழ்ச்சி அடைகிறது, மனம் ஒருநிலை அடைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, ஐம்புலன்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த கூர்மாசனம் நாம் செய்வதனால் ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக ஆகர்ண தனுராசனம். இது காலையை நல்லா நீட்டிச்சுக்கிறோம். வலது காலை எடுத்து இடது கால் முட்டிக்கு மேல வச்சுக்கிறோம். வலது கையில வந்து இடது கால் கட்டைகள் வச்சுக்கிறோம். இடது கையில வலது கால் கட்டைகள் நல்லா வச்சுக்கிறோம். மெதுவா கால இடது கை மேல வச்சுக்கிறோம். 1 2 3 4
5 6 7 8 9 10 ஓய்வு. இடது கால் எடுத்து வலது கால் வச்சுக்கிறோம். இடது கையில வலது கால் கட்டை விரல் வச்சுக்கிறோம். வலது கையில இடது கால் கட்டை விரல் வச்சுக்கிறோம். அப்படியே கைகளை மேல கொண்டு வந்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த ஆகரண தனுராசனம் செய்வதனால் கழுத்து வலி, தோள்பட்டை வலி குணமடைகிறது. நரம்பு மண்டலம் பலமடைகிறது. ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக உப்பிலாசனம். கால்கள் இரண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே நம்ம இப்படி படுத்து நிலை போயிடுறோம். கால்களையும் அப்படியே கட்டை விரல பிடிச்சிக்கிறோம். 2 கைகளையும் கால் கட்டை விரல பிடிச்சிக்கிறோம். அப்படியே முட்டிய நேர் வைக்கிற கால் முட்டிய தலைய முடிஞ்ச வரைக்கும் மேல தூக்குறோம். 4 6 7 8 9 10 மெதுவா காலத்தில் வைக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக அர்த்த கலாசனம். கைகள் தலைக்கு நீட்டிக்கிறோம். அப்படியே கைகளின் தொடையோடு ஒட்டி வச்சுக்கிறோம். கைகள் நல்லா ஊன்றி மெதுவா கால்களையும் மேல தூக்கிறோம். ஒரு எல் எழுத்து எப்படி இருக்கும், தாயில் தாழ்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் விரல்கள் மேல பார்த்த மாதிரி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு.
கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடும். ஒரு நீண்ட மூச்சு. வலது கையை ஊன்றி இடது கை நெஞ்சு கை முகத்தால் வச்சு வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. நம்ம 2 ஆசனங்கள் செஞ்சோம். அதுல தொட்டிலாசனம் முதல்ல செஞ்சோம். இந்த தொட்டிலாசனம் செய்வதனால் நம்மளுக்கு தொந்தி தேவையில்லாத உழைச்சல் தொந்தி இருந்தது நம்மளுக்கு ஜீரண உறுப்புகள் நல்ல பலமடையும். அடுத்ததாக அர்த்த கலாசனம் செஞ்சோம். இந்த அர்த்த கலாசனத்தோட நன்மைகள் நினைவாற்றல் அதிகரிக்கும், அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வரும், தைராய்டு தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமடையும். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் ஐயா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விருது கிடைச்சிருக்கிறதா சொன்னாங்க. இந்த ரோட்டரி சங்கத்துக்கு ஐயா ரோட்டரி சங்கத்துக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சியில் அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். கொழுப்பு, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எண்ணெய் பலகாரம் தேங்காய் சாப்பிடாதேன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இவருங்க எண்ணெய் பலகாரம் தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ஆபத்துன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அதை பத்தி பார்க்கலாம். இவருங்க எண்ணெய் பலகாரம் தேங்காயில மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்குங்க. அரிசியில கொழுப்பு இருக்குங்க. பாலிஷ் பண்றீங்கல்ல, அது கீழே விழுகுது இல்லையா தவிடு, அதான் கொழுப்பு. எள்ளுல கொழுப்பு இருக்கு, கடல்ல கொழுப்பு இருக்கு. இவருங்க கடுகுல கொழுப்பு இருக்கு. எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்குங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். விஷயத்துக்கு வரங்க, எண்ணெய் பலகாரம் தேங்காயில மட்டும் இல்லைங்க, எல்லா உணவுலையும் கொழுப்பு இருக்குங்க. கொழுப்பு ஒழுங்கா சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க, ஒழுங்கா சாப்பிடாட்டி கெட்ட கொழுப்புங்க. நல்ல கொழுப்புக்கு குட் கொலஸ்ட்ரால்னு பேரு, HDL. கெட்ட கொழுப்புக்கு பேட் கொலஸ்ட்ரால்னு பேரு, LDL. விஷயத்துக்கு வரேன், கொழுப்பு ஒழுங்கா ஜீரணமானா நல்லது, உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. கொழுப்பு எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. ஒழுங்கா ஜீரணமாகாட்டி LDL கெட்ட கொழுப்பு. இந்த கெட்ட கொழுப்பு எங்கெல்லாம் தங்குதோ அதுக்கு பேரு கொழுப்பு கட்டி. மண்டைக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன், தலைவலி, மைக்ரேனு, ஒத்தலைவலி. கண்ணுக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், குளுக்கோமா, கண்ணுல புற வருது, கெட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணு எரிச்சல், ப்ரெஷர். வயிற்றுக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், அல்சர், அஜீரண கோளாறு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எது கிழக்கு அசிடிட்டி. பித்தப்பைக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், கால் பிளாடர் கல்லு, பித்தப்பையில கல்லு. கர்ப்பைக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், irregular periods, வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பையில கட்டி, சிஸ்ட், ஓவரிஸ், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ACD, BCD, OCD. கிட்னிக்குள்ள போச்சுன்னா கிட்னில கல்லு. அதெல்லாம் விடுங்க, முகத்தை தடவி பாருங்க, எப்பவுமே பிசு பிசுன்னு இருக்கும். தடவி பாருங்களேன், பிசு பிசுன்னு இருக்கும். உடம்பு தடவி பாருங்க, ஒரு என்ன மாதிரி இருக்கு இல்லையா, அது கொழுப்புங்க. இந்த கொழுப்பு HDல இருந்தா யாருக்கு தோல் நோய் வராது, அப்படி தோல் சூப்பரா இருக்கும். இந்த கொழுப்பு LDல மாறுச்சுன்னா ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வரும். இப்ப சொல்லுங்க, நான் ஒரு 100 விதமான நோய் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? கொழுப்பு ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா 100 வியாதி வரும். அது தோல் மேல போலாம், ஸ்கின் டிசீஸ், மூளைக்குள்ள போனா பிரெயின் டிசீஸ். இவருங்க
கொழுப்பு நல்லது. சரி, இந்த கொழுப்பு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க HDL-க்கு இந்த லெவலுக்கு கீழே வந்தா வியாதின்னு இருக்கும், LDL-க்கு இந்த லெவலுக்கு மேல வந்தா வியாதின்னு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? HDL அப்படிங்கிற கொழுப்பு உங்க உடம்புல எவ்வளவு அதிகமா இருந்தாலும் நல்லதுன்னு அர்த்தம். LDLங்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பா? அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனா நோயின்னு அர்த்தம். இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, கொழுப்பு கெட்டது இல்ல, கெட்ட கொழுப்பு கெட்டது, நல்ல கொழுப்பு நல்லது. ஏங்க, மூளைக்கு கொழுப்பு வேணுங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் கொழுப்பு வேணுங்க. 2 செல் இருக்கு இல்லையா, அது ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல ஒரு கொழுப்பு லேயர் இருக்குங்க. நம்ம உடம்புங்கிறது பியூர் கொழுப்பு, எல்லாமே கொழுப்பு தான். புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லதுங்க. மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா ஜீரணமான நல்லது, தப்பா ஜீரணமான கெட்டது. அப்போ நம்மளாம் என்ன பண்றோம்? என்ன பலகாரம் சாப்பிட மாட்டேன், தேங்காய் சாப்பிட மாட்டேன், கொழுப்பு சாப்பிட மாட்டேன்னு எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க, அதனால வியாதி வருது. புரிஞ்சுக்குங்க. அதுலயும் இந்த தேங்காய் சாப்பிட்டா உடம்பு கெடுதல் யாராவது சொன்னாங்கன்னா ரூம் போட்டு 4 நாளைக்கு சிரிப்பங்க, காமெடிங்க. தேங்காய் எவ்வளவு நல்ல உணவு தெரியுமா? அந்த காலத்துல கிராமத்துல தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போராடிட்டு படுத்து இருந்தாங்கன்னா, சாக போற நேரத்துல இனிமேல் உசுரே போயிரும் அப்படிங்கும் பொழுது தேங்காய் பாலை அவங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல ஊத்துனா உடனே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து உசுரை காப்பாத்திடலாங்க. இப்போ ரீசெண்டா எனக்கு நிறைய பேர் போன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல தாத்தா அது மாதிரி படுத்து இருந்தாரு, நாங்க பால் கொடுத்தோம், எந்திரிச்சு உட்காந்துட்டாங்கன்னு. இவருங்க, தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா உசுரை காப்பாத்தலாம், ஆனா நம்ம என்ன பண்றோம்? பாக்கெட் பாலா கொடுத்து அப்படி தோழி புடிச்சு விட்டு அன்னைக்கு தூக்கி போட்டு போயிடுறோம். பால் ஊத்தக்கூடாது, தேங்காய் பால் தான் ஊத்தணும். புரிஞ்சுக்குங்க. எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. ஆனா நீங்க வாங்கி சாப்பிடுறீங்களே எண்ணெய், அது நல்லது இல்ல. ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்ல, நீங்க சாப்பிடுற எண்ணெய் ப்ராப்ளம். இப்போ பல எண்ணெய் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்களாமா, எண்ணெயே தயாரிக்கிறது இல்லைங்களாமா. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபில இந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் ஒண்ணு வருது, லிக்விட் ஃபேரஃபைன்னு பேரு, மினரல் ஆயின்னு பேருங்க. லிட்டர் ரூபா 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தேங்காய் வேணுமா, தேங்காய் பிளேவர் நல்லதா அப்படின்னு கலக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, எல்லா எண்ணெயிலையும் அந்த எண்ணெயோட கோடு இருக்கும், அவங்க டைரக்டா எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. கோடு வேற போட்டீங்கன்னா இது லிக்விட் ஃபேரஃபைனா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எனவே மீண்டும் நாம என்ன பண்ணணும், செக்கு எண்ணெய் ஆரம்பிக்கணுங்க. எள்ளு 20 கிலோ எள்ளு வெயில்ல காய வச்சு அதை கொண்டு போய் மிஷின்ல கொடுத்து பாருங்க, எள்ளெண்ணெய் கிடைக்கும். கடலை வாங்கிட்டு வாங்க, கடலை அரைச்சு மேல காய போடுங்க, மிஷின்ல கொடுங்க கடலை எண்ணெய். தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெயில்ல காய போடுங்க, தேங்காய் எண்ணெய். எந்த எண்ணெய் வேணுமோ நீங்களே தயாரிங்க. புரிஞ்சுக்குங்க, எண்ணெய் நல்லது, கொழுப்பு நல்லது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இப்ப ஒரு 100 வியாதி சொன்னேன் இல்லையா, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பித்தப்பையில கல்லு, தோல் வியாதி, எல்லாத்துக்கும் ஒரே காரணம், உடம்பில் உள்ள கொழுப்பு நல்ல கொழுப்பாக இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இனிமேல் எண்ணெய் பலகாரம் சாப்பிடணும், தேங்காய் சாப்பிடணும், ஆனா ஒழுங்கா சாப்பிடணும். எப்படி ஒழுங்கா சாப்பிடணும்? பசி எடுத்தாதான் சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், நல்லா கூழ் மாதிரி பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும். இப்படின்னு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு நான் 1.5 மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி யார் சாப்பிடுறீங்களோ என்ன பலகாரம் சாப்பிடலாம், தேங்காய் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாங்க. எனவே இனிமேல் எண்ணெயை நீங்களே தயாரியுங்கள், அதுவே சிறந்தது. தேங்காய் எல்லாம் சேர்த்திக்குங்க, எண்ணெய் பலகாரம் எல்லாம் சேர்த்திக்குங்க. இனிமேல் எந்த வீட்டுக்காவது போய் பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா எனக்கு கொழுப்பு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன், எண்ணெய் பலகாரம் அப்படின்னு ஒதுக்காதீங்க. இனிமேல் நான் சொல்லி கொடுக்குற டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டு இந்த வீட்டுக்காவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா அதை புளிங்க, எண்ணெய் வரலன்னு வச்சுக்கங்களேன், எண்ணெய் கம்மியா ஊத்திருக்கீங்கன்னு டம்ளர்ல எண்ணெய் வாங்கி பஜ்ஜியை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது. எண்ணெய் நல்லது, கொழுப்பு நல்லது, தேங்காய் நல்லது, அதை ஒழுங்காக சாப்பிட தெரிந்தால் நல்லது, தப்பு தப்பா சாப்பிட்டதால் கெட்டது. எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிடுவதற்கு உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்காமல் அந்த பொருளை சாப்பிடாத, இந்த பொருளை சாப்பிடாத சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எதையுமே சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. எனவே எண்ணெய் நல்லது, கொழுப்பு நல்லது. அதுலயும் அரிசி இருக்கு இல்லையா, அரிசியை பாலிஷ் பண்ணீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட அரிசி, அதாவதுங்க இந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை பாலிஷ் பண்ணும்போது கீழே விழுகுது இல்லையா, அது என்னது, அரிசி தவிடு. அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க தெரியுமா, அதை ஒரு மிஷின்ல கொடுத்து எண்ணெயா எடுத்துருவாங்க, அதுக்கு பேர் தான் ரைஸ் பிரான் ஆயில். அதை உங்ககிட்டயே காஸ்ட்லியா வித்துட்டு இருக்காங்க. அப்புறம் அரிசியில வேண்டான்னு எடுக்கப்பட்ட அந்த தவிட கொண்டு போய் எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் எடுக்கப்பட்ட அந்த தவிடு இருக்கு இல்லையா, அதில் தான் உலகில் உள்ள எல்லா பிஸ்கட் கம்பெனியும் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த பிஸ்கட்ல 4 லிட்டர் பால் இருக்குன்னு அவனே சொல்லுவான் உங்ககிட்ட. புரியலையா? எல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். அதனால அரிசிய கைக்குத்தல் அரிசின்னு சொல்றாங்க இல்லையா, அதை சாப்பிடுங்க.
ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா 4 பிஸ்கட் சாப்பிட்டதுக்கு சமம், இவ்வளவு எண்ணெய் குடிச்சதுக்கு சமம். எல்லாம் நல்ல பொருள் இருக்குது. இருக்கிற நல்ல பொருள் எல்லாம் குப்பைன்னு சொல்லி தவிர மாத்திட்டு பாலிஷ் பண்ண அரிசியை கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி பாலிஷ் வேற, அதை பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்பு சத்தே இருக்காது. அதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும் சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, கைக்கூத்தல் அரிசி சாப்பிடுங்கள், சொந்தமாக நீங்களே அரைத்த எண்ணெயை சாப்பிடுங்கள், தேங்காய் சாப்பிடுங்கள், கண்டிப்பாக நன்றாக இருப்போம். எனவே கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு தான் கெட்டது என்று புரிந்து கொண்டு கொழுப்பை சாப்பிட்டு நாம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தி நாம் இந்த மருந்தில்லாத ஒரு உலகத்தை நாம் படைக்க முடியும். எனவே கொழுப்பு நல்லது. நன்றி ஐயா. இன்றைய வேலை அற்புதமான சிந்தனைகள் இணைத்து சிறப்பித்த இள பாஸ்கர் ஐயா அவர்கள் சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வர்ம பற்றி பல்வேறு விளக்கங்களை அளித்தாலும் இன்று நமக்கு மசாஜின் தன்மைகள் மற்றும் மசாஜ் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு மசாஜின் அருமைகள் பற்றி எடுத்து கூற முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் குரூப்பில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். குழுவில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாராவது ஒரு ஆளு கையை காட்டுங்க. நன்றாக இருக்கிறோம். தேங்க்யூ பெருமாள் ஐயா. சொல்லுங்க, வேற யார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. எல்லாரும் என்ன தேய்ச்சி குளிக்கிறீங்களா? ஆயில் மசாஜுக்கு வந்துட்டாங்கடா. எல்லாரும் என்ன தேய்ச்சி குளிக்கிறீங்களா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறீங்களா? அது இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கீங்க. ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு நாளைக்கு என்ன தேய்ச்சி குளிங்க. யார் யாரெல்லாம் நீங்களும் என்ன தேய்ச்சி குளிச்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மாத்திருக்கீங்க? வாவ், சூப்பர். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்கம்மா, சொல்லுங்க. மியூட் எடுத்திருக்கீங்க. என்னம்மா? மழை பெஞ்சிட்டு இருக்குமா, அதனால ட்ரை பண்ண. மழை பெஞ்சிட்டு இருக்கா? எந்த ஊர்லமா இருக்கீங்க? சென்னைமா, அம்பத்தூர். சென்னையிலயா மழை பெய்யுது? அப்படியா? எப்படிமா மழை பெய்யுது இல்ல இன்னைக்கு தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கா? நேத்தானே நைட்டு மழை பெய்யுது. நேத்து தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கா? கண்டினியூஸா ஒரு வாரம் மழை பெய்யுதாமா? இல்ல 2 நாள் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது, ரெகுலரா இருந்தது. ராத்திரி ஆனா பெய்யுது, ஒரு சாயங்காலம் அப்படி ஒரு 6 மணிக்கு போல. அவ்வளவுதானம்மா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் சுடு ஏத்திட்டு நீங்களும் சுடு தண்ணி ஊத்தி குளிச்சுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற சரியா? அடமலை பையன் பாத்தீங்களா, ஐப்பசி இல்ல, அப்பதான் நம்ம பண்ணக்கூடாது. மேக்சிமம் ஐப்பசி கார்த்திகை நம்மளுக்கு தொடர்ந்து அடமலை பெய்யும், ஃபிளட் வரும் பாத்தீங்களா, புயல்லாம் வரும்னா அந்த நேரம் நீங்க பண்ணாதீங்க சரியா? அடுத்து வந்து நம்ம குளிர்காலம் வருது பாத்தீங்களா, அந்த நேரம் கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். ஏன்னா குளிர்காலத்துல வந்து வெளியே கூலா இருக்கும், ஆனா நம்ம உடம்பு வந்து ஹீட் அதிகமா இருக்கும். அந்த கூலை வந்து நம்ம பாடி தாங்கிக்கிட்டதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருந்து ஹீட் அதுவாவே என்ன உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம பாடி. அதை பேலன்ஸ் பண்றதுக்காண்டி நம்ம குளிர் நேரத்துல கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சரியா? சோ அதனால நீங்க இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க தாராளமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஏன்னா இது என்ன மாசம், நம்மளுக்கு வயசு ஆணிதானே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தாராளமா நீங்க பயப்படாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நன்றி. எண்ணெய் வந்து நல்லா லைட்டா சூடேத்திக்கோங்க. கை தொடுற பக்கத்துல சூடேத்தினா போதும். சுடு தண்ணியும் அதே மாதிரி உங்களுக்கு கை தொடுற பக்கத்துல ஹாட் வாட்டர் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடம்பு ஊத்தி குளிச்சிருங்க. ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்து வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா செக்ஷன்ஸ் வந்து இப்படிதான் போகும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தான் சார் சொல்லியிருக்காரு மறுபடியும் வர்மா தெரப்பில ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எப்படி கால் பாத்துல இருந்து ஆரம்பிச்சோமோ அதே செக்ஷன் கிளாஸஸ் அடுத்த மாசத்துல இருந்து மறுபடியும் இருக்கா, உங்களுக்கு ரீமேக் பண்ணி ஆரம்பிக்கிறோம். குரூப்ல நிறைய புதுசா வந்தவங்களுக்காண்டி கொடுத்துட்டு இருக்கோம். வேற யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை நீங்க கேட்கலாம். நம்ம மசாஜிங் டவுட் எது இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் இன்னைக்கு வேற ஒரு டாபிக் பத்தி நம்ம பேசலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் பேசுறத விட நீங்க குரூப்ல இருக்கிறவங்க மியூட்டை மட்டும் எடுத்துட்டாவது பேசுங்க. வீடியோலாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா நானும் வீடியோக்குள்ள வரமாட்டேன். நீங்க மியூட்டா எடுத்துட்டு உங்க டவுட்டு, உங்களுடைய லைஃப்ல வேற எந்த விஷயத்துக்கு பேசுறது எதனாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் பேசணுமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுமே அன்னைக்கு என்னென்னலாம் நம்ம நேர்ல கிளாஸஸ் பண்ணும்போது எல்லாம் பண்ணோம். அது அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்.
வேற யாரும் புதுசா இந்த ஃப்ளவர்ஸ்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு எதுல ரோஸ்ல ட்ரை பண்ணோம், ஒருத்தங்க காமிச்சிங்க, ஒருத்தங்க மல்லிகைப்பூ காமிச்சிங்க, ஒருத்தங்க என்னது ஆரஞ்சு தோல்ல நம்ம செய்ய சொல்லியிருந்தோம், அது காமிச்சிங்க. வேற யாரும் எதுலயும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? லெமன்ல எல்லாம் நீங்க யாரும் ட்ரை பண்ணலையா? மழை சீசன் வர்றதுக்குள்ள வெயில் சீசன்ல ட்ரை பண்ணிருங்க, அதுதான் நல்லா இருக்கும். மழை சீசன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து லைட்டா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. நமஸ்காரம்மா. சொல்லுங்க சொல்லுங்கய்யா. இந்த வகுப்புல வந்து சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. கிளியரா இருக்கும். ஏன் கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்கா? சந்தேகம் இல்லையா? சந்தேகத்துக்கு இடம் கிடையாதுமா. சரி, அப்பப்ப ஓகே. திட்டுவீங்க, அப்பப்ப கேட்டுருவோம். சரியா? அப்ப இந்த வகுப்புல இல்லாத ஒரு சில விஷயங்கள் பத்தி கேட்கணும்னா கேளுங்க. ஹெல்த் வைஸ் உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மைண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ல, அது பத்தின எந்த விஷயம்னாலும் நீங்க கேட்கலாம். ரொம்ப நாளா எண்ணெய் தேய்க்காம இருக்காங்கம்மா. என்னய்யா இன்னொருக்க சொல்லுங்க. எண்ணெய் தேய்க்காம இருக்காங்க. சரி. நீங்க சொல்றத பத்தி எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வருமா? என்னய்யா பேசுற பிரேக் ஆகி கேக்குது. சைடு எஃபெக்ட் வருமான்னு. சைடு எஃபெக்ட்லாம் வராது. ரொம்ப நாளா எண்ணெய் தேய்க்காம இருக்காங்க. இப்ப என்னடா திடீர்னு எண்ணெய் தேய்க்கிறாங்க. அதனால சைடு எஃபெக்ட் வராதியா? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும் போது பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள் எங்கேயாவது தேங்கி இருக்கிறது சளி மாதிரி வெளியே வரும். நன்றிங்கம்மா. சளி மாதிரி கலந்து உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி வெளியே வரும். அதனாலதான் நாங்க சாப்பாடையும் சேர்த்து சொல்றோம், எண்ணெய் தேய்க்கக்கூடிய டைமிங்கும் சேர்த்து சொல்றோம். காலைல எத்தனை மணிக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க, ரொம்ப நேரம் ஆக்காதீங்க, உச்சி வெயில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்றோம். எண்ணெயை சூடேற்றி தேய்க்க சொல்றோம். தேய்ச்சி குளிக்கும் போது தண்ணியும் சுடுதண்ணி ஊத்தி குளிக்க சொல்றோம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்காம நீங்களா செல்ஃபா குளிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம், அதுக்கு மேலனா ஒரு 30 நிமிஷம் வரை வெயில் காலத்துல வச்சுக்கோங்க, அதுக்கு மேல கொண்டு போகாதீங்கன்னு சொல்றோம். சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதியா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சாப்பாடு வந்து ரொம்ப காரமாவோ ஸ்பைசியாவோ ஆயில் ஃபுட்டும் எடுக்காம நல்லா சூடா கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதியா, நல்லா இருக்கும். நன்றிம்மா. நன்றி. சொல்லுங்கய்யா, வேற என்ன வேணும் உங்களுக்கு? டவுட்டு வேற என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சொல்லுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய சீசன் வந்து மாறுபடுது, மான்சூன்ஸ் டைமிங் மாறுபடுது. இப்ப வந்து அடுத்த சீசன் மாறுது, வெயில இருந்து மாறுது. வெயில இருந்து ஒரு சீசன்ல இருந்து நம்மளுக்கு அடுத்த சீசன் மாறும்போதுதான் நம்மளுக்கு என்ன வரும், நிறைய தொற்று நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அந்த தொற்று நோய் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நம்மளுடைய உணவு முறைகள் பழக்க வழக்கங்களை வச்சுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். யார் யாருக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி மாறும்போது நம்மளுக்கு வர நோய்கள் என்னென்னு தெரியுமா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. எல்லாருமே நல்ல வயசானவங்க, ஏஜ் கூடவங்களா இருப்பீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளுக்கு ஒவ்வொரு சீசன் மாறும் போதும் ஒவ்வொரு விதமான நோய் வரும். என்ன மாதிரி நோய் இந்த டைமிங்ல வரும் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்கய்யா, பெரியவங்க இருக்கீங்கல்ல. கோல்டு வர சான்சஸ் இருக்கும். என்னையா? கோல்டு வர சான்சஸ் இருக்கும். சளி பிடிக்கிறது. ஓகே, அதுலயும் சளிலையும் என்ன மாதிரி வித்தியாசமான சளி எல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. அந்த டிஃபரன்ஷியேஷன் தான் எனக்கு தெரியாது. தெரியாதா? சரி, வேற என்ன தெரியும்? தெரிஞ்சவங்க வேற எல்லாருமே செய்யலாமே. எனக்கு மியூட்ல பேசலாமே, மியூட் எடுத்துட்டு வீடியோஸ்ல வர வேணாம், மியூட்ல பேசுங்களேன். அம்மா காய்ச்சல் வரும், வறட்டு இருமல் வருங்கம்மா. அடுத்ததுமா வேற தோல் அலர்ஜி வருங்கம்மா. அலர்ஜி ஒரு மாதிரி இந்த மாறுபட்டதுன்னா தோல் அலர்ஜி வரும், அரிப்பு வரும். கரெக்ட்டுமா. வேற அடுத்ததுமா வேற என்ன வாங்க, சீக்கிரம் வாங்க. யாராவது ஒருத்தங்க தப்பா ரைட்டோ சொல்லுங்க, எதுவுமே பிரச்சனை கிடையாது. எது தப்பா சொன்னாலுமே ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்ம இதுல. வீசிங் ப்ராப்ளம் திடீர்னு வருது மேடம், என்ன பண்றது இந்த டைம்ல? வெதர் கண்டிஷன் மாறுதா, வெயிலே காற்று அடிக்குது, வண்டியில வரப்ப திடீர்னு சேஞ்ச் ஆகி ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படியா? நீங்க பேசுற கொஞ்சம் பிரேக் ஆகி பேசுது. இன்னொரு சொல்லுங்க, வீசிங் ப்ராப்ளம் என்ன மாதிரி வீசிங்ல இருக்கு?
அதாவது மேடம் இப்ப வெயில் அடிச்சு இப்ப காசு அடிக்குது. நம்ம வண்டியில போறோம் மேடம், அந்த குளிர் காத்து கழுத்துல பட்டதுன்னா எந்த சீசன்ல அக்ரிவேட் ஆகும்? குளிர்லயா, மழையிலயா, வெயில்லையா, காத்து காலத்துலயா? எந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு அக்ரிவேட் ஆகும் எப்பயுமே? சீசன்ல ஒவ்வொரு வீசிங் டைப்லயும் நிறைய டைப் இருக்கு, 4 டைப்ல இருக்கு. ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு எந்த விதமான சீசன்ல உங்களுக்கு வீசிங் வந்து அஃபெக்ட் ஆகுது? மழை காலத்துல வருமா, வெயில் காலத்துல வருமா, இல்ல குளிர்காலத்துல வருமா? சொல்லுங்க சார். ஹலோ. மேடம் இப்ப வெயில் குளிர் மாறி மாறி இருக்குங்க மேடம். மேடம் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் வந்து தூசிக்குள்ள எதுவும் போற வேலை வச்சிருக்கீங்களா உங்க ஒர்க்கு? இல்ல மேடம், புரியலைங்க மேடம். தூசிக்குள்ள ஏதாவது டஸ்ட் அலர்ஜிக்குள்ள போய் வேலை பாக்குற மாதிரி உங்களுடைய பிசினஸ் ஒர்க் வச்சிருக்கீங்களா சார்? இல்ல அப்படி இல்லைங்க மேடம், டஸ்ட் அலர்ஜின்னு இல்லைங்க மேடம். அது எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து இருக்குங்க மேடம். சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஓகே. டென்ஷன் ஆனோனே வருதா சார் வீசிங்? வேமா கூடுதா? ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன்னால வேமா கூடுதா? ஹலோ சார், ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷனால வேமா கூடுதா வீசிங்? எதுங்க மேடம், சொல்லுங்க மேடம். ஒர்க் டென்ஷன், வீட்ல இருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இல்லனா வெளியில இருக்கிற ஒர்க் ப்ராப்ளம்ஸ்னால, வேலை சம்பந்தப்பட்டதுனால யோசிக்கும் போது டென்ஷன் ஆகும்னா வீசிங் வருதா? இல்ல அப்படி எதுவும் இல்லைங்க மேடம். அப்படி இல்ல. அப்ப உங்களுடைய லங்ஸோட வீக்னஸ்னால உங்களுக்கு பிரச்சனை வருது. கிளைமேட் மாறும்போது நம்ம உடம்புல பிரச்சனை இருக்குன்னா நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால வர்ற பிரச்சனை. சோ இத வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா சரியாகும். இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு குளிர்காலத்துல நம்மளுக்கு வீசிங் வருது, இல்ல அந்த டைமிங்ல நமக்கு ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா வெயில் காலத்திலேயே நம்ம அதை சரி பண்றதுக்குள்ளான வேலையை பார்த்துடணும். அப்ப குளிர்காலத்துல அந்த இது வராது. சோ குளிர்காலத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மழை பெய்யற காலமோ இல்ல குளிர்காலம் நம்மளுக்கு பனிக்காலத்திலயோ வீசிங் வந்துச்சு அப்படின்னா வெயில் காலத்துல என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்ம லங்ஸை பாதுகாக்கிற மாதிரி உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பண்ணணும்னா நம்மளுக்கு வெயில் காலத்திலையும் பனிக்காலத்திலையும் நம்மளுக்கு வீசிங் வராது. ஃபர்ஸ்ட் விஷயம் உணவு கோட்பாடு. உணவு கோட்பாடு மூலமா எடுக்கும்போது நம்மளுடைய லங்ஸ் வந்து, அதாவது நுரையீரல், அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து அதுக்குண்டான பயிற்சி முறைகள், விரிஞ்சி சுருங்கக்கூடிய பயிற்சி முறைகள் நம்ம பண்ணும்போது அது இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும், வேலை பார்க்கறது ஈஸியா வச்சுக்கிட முடியும். ஸோ உடம்புல உஷ்ணம் அதிகமானாலும் நம்மளுக்கு வீசிங் வரும். 4 வகையான நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லங்ஸ் வந்து வேலை பார்க்கலைன்னா நம்மளுக்கு வீசிங் வரும். அதனாலதான் எந்த கிளைமேட்ல உங்களுக்கு வீசிங் வருதுங்கிறத செக் பண்ணுங்க. கோல்டு, சளி பிடிக்கிறதா இருந்தாலும் லங்ஸ் பிரச்சனை தான். காய்ச்சல் வந்தாலும் லங்ஸோட சம்பந்தப்பட்டதுதான். சரியா? சோ இதனால நம்ம உடம்புல வந்து 4 விதமான சூழ்நிலைகள் வெளியில இருக்கும். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய நுரையீரல் செயல்பட முடியலன்னா நம்மளுக்கு வீசிங் வரதோ சளி பிடிக்கிறதோ இந்த இது இருக்கும். சோ இந்த 4 விதமான சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உடல்ல சக்தி ஓட்டத்தை மாத்தணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணவு கட்டுப்பாடு, 2வது யோகா பிராக்டிஸ், 3வது என்ன பண்ணணும், லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான கேம்ஸ் அப்படின்னா ஸ்விம்மிங், நீச்சல். நீச்சல் பண்ணா, நீச்சல் செஞ்சா, நீச்சல்ல போனோம்னா, பழகணும்னா, நீச்சல் பண்ணோம்னா நம்மளுடைய லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பண்ணும்போது லங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான சூழ்நிலையில இருந்தாலும் உங்க லங்ஸ்க்கு நல்லா இருக்கும். சளியும் இருக்காது, வீசிங் இருக்காது. உங்களை கொண்டு போய் அண்டார்டிகால விட்டா கூட நீங்க நல்லா இருப்பீங்க சார், வீசிங்கே இருக்காது. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து நீச்சல் பயிற்சியில உண்டு. சொல்லிருக்கீங்களா?
சரியா? சோ நீச்சல் பயிற்சியில உண்டு. இதுல வந்து உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுல வந்து எப்படி இருக்குன்னா, விட்டமின் சி குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். விட்டமின் சியும் புரோட்டீன் அண்ட் என்ன சொல்லுவாங்க இன்னொன்னு புரதச்சத்தும் கால்சியம் சத்தும் குறைபாடு வந்தா உங்களுக்கு இது லங்ஸ் பிரச்சனை வரும். ஆனா அந்த கால்சியம் ப்ராப்ளம் உங்களுக்கு கம்மியா இருக்குங்கிறது இருந்தா வீசிங் இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டிடும். வீசிங் இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால்சியம் சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இதுல வந்து இரும்பு சத்தும் சேர்ந்து அடி வாங்கிடும். இந்த கால்சியம் வந்து குறையுது, வீசிங் இருக்கு அப்படின்னா இரும்பு சத்தும் சேர்ந்து அடி வாங்கும். இரும்பு சத்து அடி வாங்கும்போது ரத்த சத்தும் குறைஞ்சு ஏறுமே தவிர பேலன்ஸ்டா இருக்காது. அவங்க டயர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுனால வர்ற பிரச்சனை. இந்த சத்து குறைபாடு வந்து ஒரு கிளைமேட்ல இருந்து நம்ம இன்னொரு கிளைமேட் மாறும்போது நம்ம உடம்புல நடக்கும். இப்ப வெயில் இருந்தது, அதுக்கேத்த மாதிரி உணவு நிறைய எடுத்துட்டே இருப்போம். அடுத்து நம்ம கிளைமேட் மாறும்போது என்ன ஆகும், காத்து காலம் வரும். இப்ப அடுத்து இப்ப வந்து நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன்ஸ் தான் வரும். அந்த ஏர் சர்க்குலேஷன் காத்து காலம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி தண்ணி சத்து இருக்கிற மாதிரி ஆகாரம் எடுக்கும் போது காத்து நம்ம உடம்புல அதிகமா ஏறும் போது தண்ணி சத்து என்ன பண்ணிவிடும், சரியா அந்த குளிர்ச்சியா மாத்தி விட்டுரும். அப்ப அந்த நம்ம கிளைமேட் வரும்போது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டைம் சளி பிடிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது, டேப்லெட் போட்டு உள்ள கமுக்க கூடாது. ஆரம்பத்திலே லைட்டா தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும், சுடுதண்ணியில மிளகை போட்டு காய்ச்சி அந்த சுடுதண்ணியை மாத்தி மாத்தி எப்படி குடிக்கணும் அப்படின்னா ஸ்பூன்ட்ட எடுத்து குடிக்கணும். குடிக்கணும்னு சொல்லக்கூடாது, இதை ஸ்பூன்ட்ட எடுத்து மிளகு தண்ணியை சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சளி கெட்டுறது உடனே என்ன ஆயிரும், வாய் வழியாவே எச்சி மாதிரி நம்ம சளியை துப்பி சரி பண்ண முடியும். ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்க லங்ஸ் கெப்பாசிட்டிக்கு காத்த தாங்கிக்கிற தன்மை இருக்கும். அடுத்து என்ன பண்ணும், மழை சீசன் வரும்போது மழை பெய்யும்போது ஏற்படுற குளிர்ச்சியை வந்து தாங்கிக்கிறதுக்கு உண்டான தன்மை அவங்களுக்கு இருக்காது. ஒரு சில லங்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நுரையீரல்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்றது வந்து மிளகுதான். ஃபர்ஸ்ட் மிளகு கஷாயம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த விஷயத்துல அப்ப அவங்க லங்ஸ் அவங்களுடைய நுரையீரலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா மழை சீசன் பெய்யுற டைமிங்ல வந்து நீங்க சூடா கொஞ்சம் எதனால குடிக்கலாம். ஆனா பால் சம்பந்தப்பட்டதா மழை பெய்யும் போதும் பனிக்காலத்திலையும் நிப்பாட்டிடும். பால் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. மத்த காலத்துல எடுத்தீங்கனாலும் ஒண்ணும் தெரியாது. பால் வந்து மழை காலத்திலையும் பனிக்காலத்திலையும் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பால் எதுல இருந்து நம்ம எடுக்கிறோம், மாட்டுல இருந்து எடுக்கிறோம். மாடுக்கும் நம்மளுக்கு வர்ற மாதிரி நோய்த்தன்மை வரத்தான் செய்யும் கிளைமேட் மாறும்போது. ஏன்னா அது எதை சாப்பிடுது, கீழே தரையா ஒட்டி இருக்கிற புல்லைதான் சாப்பிடுது. புல்லு தாவரங்களை சாப்பிடுது. அந்த தரையில இதெல்லாம் இருந்து வைரல் தொற்று வந்து அதிகமா நம்மளுக்கு மழை காலத்திலையும் பனிக்காலத்திலையும் உருவாகிற தன்மை வந்து வைரல் தொற்று எங்க இருக்கும், நம்மளுக்கு தரையா இருக்கக்கூடிய மண்ல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல தான் இருக்கும். அதை சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது. சோ அப்படி கொடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து அதுல இருந்து வரக்கூடிய பால், ரத்தத்துல இருந்து பிரிஞ்சு வருது பாத்தீங்களா பால், சுத்தமான பால் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆனா உங்களுடைய நுரையீரல் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த பால் உங்களுடைய உடம்புல ஏற்றுக்கொள்ளப்படாது, அது சளியாக மாறும். பச்சைப்பால் கிடையாது, காய்ச்சின பாலே தான். இன்க்ளூடிங் உங்க மோர் முதற்கொண்டு, தயிர் மோர் முதற்கொண்டு உங்களுக்கு அந்த டைமிங்ல சேராது. அந்த டைமிங்ல அந்த உணவை நிப்பாட்டிட்டு தேங்காய் பால் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ண முடியும். புரியுதா? யாராவது ஒரு ஆள் புரியலன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் மெசேஜ்ல ஒரு கையாவது போட்டு விடுங்க. ஏதாவது போட்டீங்கன்னா நல்லா கிளியரா மேம் புரியுதுமா? புரியுதா? ஓகே, தேங்க் யூ. மேம் சின்ன டவுட். சொல்லுங்கம்மா. மேம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. இங்க வந்து என்னோட பையனுக்கு வந்து 10 வயசு மேம். இப்ப அவன் வந்து புதன்கிழமை வந்து 9 மணிக்கு அவன் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இங்க கிளைமேட் வந்து வெயில் வர்றதே கொஞ்சம் லேட்டா தான் வரும். சரிம்மா. அப்ப வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அனுப்பிச்சிடலாம் மேம். வெயில் வந்து அதிகமா இல்லைனாலும் பரவாயில்லைங்களா? எண்ணெயும் சுடித்துக்குமா, தண்ணியும் சுடித்து நல்லா தேய்ச்சி விட்டு அனுப்புங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே சமயம் சனிக்கிழமை உங்களுக்கு தேய்க்கனாலும் தேய்க்கலாம். லீவு தானே சனிக்கிழமை இருக்கும். சனிக்கிழமை ஸ்கூல் தான் மேம் இருக்கும். மதியம் 1 மணிக்கு தான் வருவான். அதுக்கு மேல தேய்க்கலாம் மேம். 1 மணிக்கு மேல அப்படி செய்யக்கூடாதுமா, காலையில தான்மா செய்யணும். இது மத்தியானம் நிலை பண்ணக்கூடாதுமா.
சரிங்க. அப்ப 8 மணிக்குள்ள பண்ணிக்கலாம் மேம். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களா? தாராளமா பண்ணிக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. 6 மணிக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சூரிய உதயம் வந்துரும். 6, 6:30 தான் ஆமா. கணக்கு. எப்படி சரிங்க இருந்தாலும் நம்ம மேம். இந்தியன் டைம்னால 6:35க்கு 30க்குலாம் சூரிய உதயம் வந்துரும். அந்த நேரம் பண்ணிக்கலாமா. தப்பு கிடையாது. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. சரியா? சோ வணக்கம் சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. காரைக்குடி பக்கத்துல நிரவிங்கிற ஊர்ல பேசுறேம்மா. சரியா. சின்ன பிள்ளைலமா எங்க அம்மா என்ன தேய்ச்சி விடுவாங்க, தொப்புள்ள வைப்பாங்க, காதுல ஊத்துவாங்க, கண்ணு மூக்குல எல்லாம் உரிய சொல்லுவாங்க, கையில ஊத்தி கால் கட்ட விரல்லையும் வைப்பாங்கம்மா. சொல்லுங்கய்யா. வச்சுட்டு அன்னைக்கு வந்து கறி எடுத்துதான் ஆக்குவாங்க. ஆ நீங்க வந்து இப்ப கஞ்சி குடிக்கணும், சாப்பிட்டான சாப்பாடா சாப்பிடணுங்கிறீங்க. அது என்னம்மா அது? அப்ப அந்த காலத்துல அப்படி செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல இருந்த சூழ்நிலைகள் வேறயா? அது போக நீங்க பார்த்த வேலை வந்து காட்டு வேலை. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்க வெயில்ல போய் காட்டு வேலை பார்க்க போவீங்க. அப்ப அந்த உடம்புல வந்து அந்த ஓட்டம் தாங்குறதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி கறி சாப்பாடு குடுத்திருக்காங்க. இப்ப யார் எங்க போய் காட்டு வேலை பார்க்க போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. குரூப்ல இருக்கிறவங்க, குரூப்ல இல்லாதவங்க. கடுமையான வேலைதான் யாரும் கிடையாது. கிடையாது. ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கோம்? ஏசி ரூம் இல்லைன்னா ஏசியை போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கோமா இல்லையா? சென்ட்ரலைஸ்ட் ஏசியை வச்சு. சரி. அதனாலதான் இந்த சாப்பாடு முறையை இப்படி மாத்திருக்கோம். நான் வந்துமா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிதாம்மா எண்ணெய் தேய்ச்சி மொழி இருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி முழுவுனா ஜுரம் வந்துரும். யாருக்கு? எனக்குமா. எப்பயா? அதுல இருந்து நான் எண்ணெய் தேய்ச்சி முழுவுனதே கிடையாதுமா. டிரைவர்னா. சரியா. இப்ப வந்து தீபாவளிக்கு மட்டும் தலையில உச்சந்தலையில ஒரு வருஷம் விட்டு சும்மா லேசா தேய்ச்சிட்டு குளிச்சுக்குவேன். உங்க வயசு என்னையா? 62 வயசு ஆகுது. 62 வயசு ஆகுது. நம்ம குரூப்ல யார பிடிக்கலாம்? இல்ல ரெகுலரா என்ன தேய்ச்சி குளிச்சீங்க? வயசே தெரியாது. 62 வயசு தான் ஆகுது. ஆனா உங்க ஏஜ் பாருங்க, முடி வேகமா நரைச்சு போயிருக்கு. இல்ல ஃபேமிலிக்கு நேரமா அம்மாவுக்கு எல்லாம் அப்படிதான். உங்களுக்கு வந்து 62 வயசுல வந்து இந்த அளவுக்கு உங்களுடைய தோற்றம் வந்து மாறாது. நீங்க என்ன தேய்ச்சி என்ன நடந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தீர்வு கொடுக்குறேன். சரி, இனிமே இப்ப முழுவலாமா? இனிமே தாராளமா செய்யுங்க. செஞ்சுட்டு என்ன பிரச்சனை நடக்குதோ அதுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறத உங்களுக்கு சரி பண்ணி தரேன். அதான் நான் சொன்ன டைம் காலையில 6 to 8க்குள்ள எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெயை சுடுதி தேய்க்கணும். எண்ணெய் வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த அளவுக்கு ஒரு 200 ml வரை எடுக்கலாம். 1/4 லிட்டர் 100 200 250 ml வரை எடுக்கலாம். சரியா? அவ்வளவு தூரம் எடுத்து எண்ணெய் தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல உட்கார்ந்து வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயில ஊற இருந்துட்டு குறைஞ்சது 20 30 நிமிஷம் அதுக்கு மேல எண்ணெய் ஊற வைக்கிறேன்னு உட்காராதீங்க தயவு செய்து. சோ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுடுதண்ணி ஊத்தி குளிக்கணும். பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. முக்கியமான விஷயம், பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. நல்லா சுடுதண்ணி உடம்புல தாங்குற அளவுக்கு சுடுதண்ணி ஊத்தி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சூடா தண்ணியில மிளகு போட்டு தண்ணி குடிங்க. ரொம்ப எல்லாம் கிடையாது. 3 மிளகுல இருந்து 4 மிளகு தான், சைஸ பொறுத்து. நல்லா தண்ணி சூடா வச்சு அதை ஃபர்ஸ்ட் குடிச்சீங்கன்னா உடம்பு உஷ்ணம் என்ன ஆகும்? பேலன்ஸ்டா நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் காய்கறி சூப்பு இந்த மாதிரி இதை நீங்க வந்து சூடா எதுனாலும் சாப்பிடுங்க. சூப்புக்கு கறிக்கு ஈவனான சத்து டர்னிப்பூ, இன்னொன்னு நூக்கல், இது ரெண்டுலயுமே வந்து சத்து இருக்கு. கோழிக்கறிக்கு ஈவனான புரோட்டீன் சத்தும் அதுல இருக்க வந்து அதுல இருக்கிற சத்து கண்டென்ட் ஃபுல்லா நார் சத்துல இருந்து புரதச்சத்துல இருந்து எல்லாமே காய்கறியில எதுக்கு இருக்கு அப்படின்னா கோழிக்கு ஈவனான சத்து வந்து நூற்கல்லையும் டர்னிப்பூலையும் இருக்கு. சோ அத வந்து நல்லா சூப்பு போட்டு குடிக்கலாம். மிளகு சீரகம் பஞ்சாறு போட்டு சூப் போட்டு சூடா குடிங்க. ஏமா அந்த காலத்துல கட்டை விரல்ல எதுக்குமா முட்டியெல்லாம் தடவி விடுவாங்க, நல்லா கட்டை விரல்ல மட்டும் நிறைய எண்ணெய் வைப்பாங்க, தொப்புளு கட்டை விரல். ஆனா கட்டை விரல்ல வைக்கிற காரணம் என்னமா? சம்பந்தப்பட்டதையா கொண்ட நரம்புன்னு சொல்லி கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நரம்புக்கு சம்பந்தப்பட்டது. அது வந்து சூடேறக்கூடாது. கேட்பாங்கல்ல, என்ன வெயில போயிட்டு வந்தா அந்த சூடேறிடுச்சா அப்படின்பாங்கல்ல. அந்த தலையில உச்சந்தலையில வர்ற சூட வந்து உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்குதான் நம்ம கால் கட்டை விரல்ல அந்த மாதிரி பண்ணுவோம். கால் கட்டை விரல் மூலமா தர சூடு இருந்தாலும் கால் பாத வழியா சூடேறி நம்ம உச்சந்தலைக்கு சூடேறும். மேல இருந்து வெயிலோட தாக்கத்தினால நம்ம உச்சந்தலை வழியா சூடேறி உடம்புக்குள்ள இறங்கும். இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் உண்டு. அதனால உச்சந்தலையில எண்ணெய் வச்சுட்டு கண்டிப்பான முறையில கால் கட்டை விரலுக்கும் கால் பாதத்துக்கும் எண்ணெய் வைக்கணும்.
அதே மாதிரி நம்ம வந்து ரெகுலரா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிற ப்ராசஸ் பண்ண வேண்டியது இல்லை. அது வந்து நம்ம உடம்புக்கு பிரச்சனை தான். அதனாலதான் நான் வந்து உடம்புல வந்து கால் பாதத்து வழியா வரக்கூடிய சூடை குறைக்கிறதுக்கு டெய்லி நைட்டு படுக்கும் போது ஒரு 3ல இருந்து 4 டிராப் நெய் பசு நெய்ய ஒரு 3 டிராப் கால் பாதத்துல வச்சு நல்லா மசாஜிங் பண்ணிட்டு படுக்க சொல்லியிருக்கேன். குரூப்ல செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல அது டெய்லி. நான் என்ன அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணல. நான் இப்பதாம்மா சேர்ந்துருக்கேன் அதுல. அடுத்த மாசத்துல இருந்து இந்த கிளாஸஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி மசாஜிங் பண்ணணும், நீங்களே உங்களுக்கு செல்ஃபா மசாஜிங் எப்படி பண்ணணும், அதுவும் எந்த எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சிவசேலத்துல செஞ்சாங்கம்மா. நான் செஞ்சு காமிச்சிங்க நீங்க, நான் பார்த்தேன். ட்ரைனிங் வந்துருந்தல. ஹலோ, தென்காசிக்கு வந்துருந்தோம்லம்மா. ஹலோ, சொல்லுங்க தென்காசி வந்திருந்தோம்மா 3 நாள். சிவசேலத்துக்கு வந்திருந்தோமா, அங்க செஞ்சு காமிச்சிங்கம்மா மசாஜ் பண்ற கை கால பாதங்கள்லாம் அழுத்தி விடுறதுலாம். அதை பத்தி இன்னும் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து மறுபடியும் இருக்கும். அந்நியாரம் நீங்க உங்களுக்கு அதை ஃபுல்லா டீடைல்ஸ் சொல்லுவோம். சரியா? சரிம்மா, நன்றிம்மா. இப்போ வந்து எல்லாருமே என்ன பேசிட்டு இருந்தோம், லங்ஸ் நம்மளுடைய நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுல நம்மளுடைய சத்து குறைபாடு வந்து விட்டமின் சி, இதை வந்து கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லங்ஸ் நல்லா இருக்க உங்களுக்கு தோல்வியாதி வராது. லங்ஸ் குறைபாடுனால நம்ம உடம்புல தோல்வியாதி வரும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதினா தோல்ல மட்டும் வர்றதில்ல, நம்ம தலையில முடி கொட்டுறது முதல் கொண்டு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தான். சரியா? சோ லங்ஸோட ஸ்ட்ரென்தன் மூலமா நம்மளுடைய தோல் வியாதிங்கிறது, முடி கொட்டுறது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். சோ லங்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? டெய்லி நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிப்போமா? யாராவது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. வீடியோஸ் எடுக்க வேண்டாம், மியூட் எடுத்துட்டா சொல்லுங்க. பேசுனீங்கன்னா தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்டடா போகும். எல்லாராலையும் முடியாது இல்லைங்க மேடம்? எல்லாராலையும் முடியாது. எல்லாராலையும் இல்ல, கண்டிப்பா யாராலையுமே முடியல இன்னைக்கு இருக்க சூழல்ல. நிறைய குளம் குட்டைகள் காணா போச்சு. வீட்டுல தண்ணியை நம்மளுக்கு லிமிட்டா தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கனால என்ன பண்ண முடியாது, ஸ்விம்மிங் பூல் போக முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி பலூன் ஊதுங்க. அது பண்ண முடியும்ல எல்லாராலையும்? டெய்லி காலைல ஒரு 5 தடவை சாயந்தரம் பிள்ளைங்களோட விளையாடுங்க, பலூன் ஊதி விளையாடுங்க. பலூன் ஊதுனீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நான் பலூன் வந்து எப்படி ஊதி அதை என்னென்ன மாதிரி விளையாடலாம்ங்கிறத நான் சொல்லித்தரேன். பலூன் ஊதி விளையாடுற சொல்லித்தரவா? யார் சொல்றீங்களோ அவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை வச்சுதான் நான் பலூன் சொல்லி கொடுப்பேன். சொல்லுங்க. விளையாடலாம் மேடம். ஓகே மேடம், விளையாடலாம் மேடம். சொல்றீங்களா? மெசேஜ்ல போட்டு விட்டுருங்க. இல்லைன்னா எல்லா சார்பும் ஓகே மேடம். எல்லா சார்பும் சார் ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகே, அப்ப அடுத்த செக்ஷன்ல எல்லாரும் பலூனோட வந்துருங்க. பலூன் வித் தண்ணி, ஆயில் புல்லிங் வாட்டர் புல்லிங் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தண்ணி கொண்டு வந்துருங்க. பலூனுடைய நீட் எவ்வளவு நீட்டுங்க? பலூன் சைஸஸ் டிஃபரன்சஸ் இருக்கு, அது மட்டும் சொன்னா போதும். எங்களுக்கு நம்ம ஊதி காமிக்கிற விளையாட்டு பலூன் சின்ன பலூன் போதும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? சோ பலூன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் லங்ஸ்க்குரிய பிரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்கா நம்மள எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலையும் நம்மளுடைய லங்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் படும். என்னென்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? யாராவது ஒரு கமெண்ட் கொடுங்களேன். புல்லாங்குழல். ஓகே, சூப்பர். அடுத்து வீணை. என்ன சார்? வீணை வீணை கையில வைக்கிறது. இப்ப கொஞ்சம் மவுத் ஆர்கன். ஓகே, சூப்பர். அடுத்தது நாதசுரம். அடுத்தது இன்னும் வோக்கல். என்னதுப்பா? வயலின். அது கையில பண்றது சார் நமக்கு, அதனால அது வந்து நம்மளுக்கு பிரீத்திங் கெபாசிட்டிக்குரிய இதுக்கு வராது, பிரீத்திங் எக்ஸசைஸ்க்கு வராது. சரியா? என்னமா சொல்லுங்கம்மா. ஆன்சர் பண்ற மேடம். திருவிழாவில் ஒரு கொம்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சு ஊதுவாங்கம்மா. அதுக்கு பேர் என்னையா? சொல்லுங்க. பழைய பித்தளையில ஒண்ணு கொம்பு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு ஊதுவாங்க. அதான் ஏன் பழைய மியூசிக், இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது பழைய அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சங்கீத வாத்தியங்கள். அந்த சங்கீத
எங்களுடைய பேர் என்ன? கொம்பு மாதிரி வச்சு ஊதுறதுடைய பேர் என்ன? கொம்புன்னு தான் சொல்றேன். கொம்புதான் சொல்லுவாங்க. வேற வேற சொல்லுங்கம்மா, தெரிஞ்சவங்க சொல்லுங்கம்மா. சங்கு சங்கு. சூப்பர்மா. இருக்கிறதுலே முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் சங்கு. நம்ம உடம்பு வந்து சுவாச ஓட்டம் மூல நரம்புக்கும் உடம்புக்குள்ளேயும் போய் வர்ற பாதை எப்படி இருக்குமோ அதே பாதையோட ஸ்ட்ரக்சர்ல நம்ம சங்கோட அமைப்பு இருக்கும். உள்ளக்க சங்க ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்குள்ள சுவாச ஓட்டம் எப்படி இருக்கும், உடம்புக்குள்ள போய் வருதோ, எந்த பக்கம் போய் எப்படி வருதோ அதே அமைப்பு நம்மளுடைய சங்குக்குள்ள உண்டு. அதனால மிந்தி காலத்துல சங்குநாதம் சொல்லிட்டு ஒரு விஷயம். சங்குல வாத்திய கருவிகள்ல சங்கும் ஒண்ணு. தச வாத்திய கருவிகளா என்னமோ சொல்லுவாங்க சிவனுக்கு. அந்த இதுல கொம்பு சொல்றீங்களையா, அந்த கொம்பு வந்து உண்டு. அது வந்து மாட்டு கொம்பு என்னமோதான். அதோட சேர்ந்து முக்கியமான வாத்தியங்கள் சங்கு. அது ஊதுறது ரொம்ப கஷ்டம். யார் யாரெல்லாம் ஊதிருக்கீங்க சங்கு? ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணிருக்கீங்க, சூப்பர். வேற யாரெல்லாம் ஊதிருக்கீங்க? இப்ப அது கம்ப்ளீட்டா எல்லா பக்கமும் சங்கு ஊததான் செய்யறாங்களே தவிர அத வந்து வாத்தியங்களுக்கு உண்டான முறையான பயிற்சி எடுத்து அத வந்து சங்கீதத்தோட சேர்ந்த ஒரு நாதத்துக்கு உண்டான விஷயத்த அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சங்கு ஊதுவேன். நார்மலா கோவில்ல ஊதுற அளவுக்கு எனக்கு ஊத தெரியும். எனக்கு கெப்பாசிட்டி வந்திருக்கு. நான் ஊதிருக்கேன். யார் ஊதுறீங்க? நீங்க ஊதுறதே தெரியும். இல்லைன்னா ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. நீங்க சென்னைங்களா மேம்? சார் அப்பதான் சார் சங்கு ஊதுறது தெரியும். நீங்க வீடியோஸ் இல்லாம நீங்க சென்னைங்களா? என்ன சார்? நீங்க சென்னைங்களா? இல்ல சார், நான் சென்னை கிடையாது. சென்னை கிடையாது. அது போக நம்ம ஊர்ல வந்து சங்கு ஊதுறது வந்து நம்ம சைடு எல்லாரும் அவச்செயல்கள் நடக்கக்கூடிய நம்ம வீட்டுல மட்டும்தான் நம்மளுடைய இதுல வந்து சங்கு ஊதுற மாதிரி சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அதனால நெகட்டிவ் வைப்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வடக்க ஃபுல்லா எல்லார் வீட்லயும் டெய்லி பூஜை பண்ணும்போது சங்கு ஊதுவாங்க. வெற்றிக்குண்டான அடையாளமா. ஆக்சுவலா அது வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஓம் வைப்ரேஷனை வெளியே தள்ளும் சங்கு. நம்ம அதனால எல்லா பக்கமும் ஊதுறது நல்லது. ஆனா நம்ம ஊர்ல விட மாட்டேங்கிறாங்க. நானே வந்து வீட்டுக்குள்ள ஊத மாட்டேன். வெளியில எங்கேயாவது அவுட்டர்ல போகும்போது கோயில் குளம் வெளியே போகும்போது ஊதுவேன். நான் அவுட்டர் எங்கேயாவது வெளியே போறேன் அப்படின்னா வீட்டை விட்டு ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டரா இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்குள்ள ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற கோயிலுக்குள்ள போனேன்னா சங்கு ஊதி பழகுவேன். மலை கோயில் இதெல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்காதுல, அங்க போய் உட்காந்து சங்கு ஊதிட்டு வருவேன். இதுக்குன்னே போவேன் நான். சரியா? சங்கு ஊதுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது. நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய மூளைக்கு நடுவில் இருக்க பிட்யூட்டிக்கல் கிளான்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி பிரெயின் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சங்குல பண்றது இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம சங்கு ஊதுறனாலும் வீட்டுல வாங்கி வச்சுட்டு காதுல வச்சு 2 காலையும் மாத்தி மாத்தி வச்சு சங்கு சவுண்டை டெய்லி கேளுங்க. அந்த ஓம் வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வர வர நம்மளுடைய பிட்யூட்டிக்கல் கிளான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்களுக்குமே சங்கை வந்து காதுல வச்சு காமிக்கலாம். குட்டி சங்க அதுகளுக்கு கையில பிடிக்கிறதுக்கு கையில கொடுங்க. சங்கோட அந்த வைப்ரேஷன்ஸ் கிடைக்க பிள்ளைங்க வந்து ஆரம்பத்திலேயே ரொம்ப மெமரி ஷார்ப்பா பிள்ளைங்க வந்து அப்சர்வேஷன் பண்ற வேலை பார்க்கும். வலம்புரி இடம்புரின்னு சொல்றாங்களே, எதுனால வச்சு கொடுங்கம்மா. எந்த சங்கிலினாலும் இந்த சவுண்டு தான்மா வரும். வலம்புரி இடம்புரிங்கிறது என்னன்னா உங்களுடைய வலது பக்கம் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய நாடி தத்துவத்தை தூண்டக்கூடிய விஷயமா. அவ்வளவுதான்மா. 2 சங்கையும் வீட்டுல வச்சுக்கலாமா, தப்பே கிடையாதுமா. ஊதுறதுக்கு வந்து ஹோல்ஸ் போடாத ஒண்ணு இப்ப நான் சங்கு வாங்கியிருக்கேன். அது என்ன பண்ணலாங்க? உங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுங்க. ஓகே. இப்போ ஹோல்ஸ் போட்டு இந்த சங்கு வந்துட்டு மினிமம் எவ்வளவு ரேட் இருக்குங்க அந்த சங்கு ஊதுற போல? ஆமா, அதே மாதிரி சங்கு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்குறது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கு தான் நம்மளுக்கு அடாப்ட் ஆகும். எல்லாருக்கும் எல்லார் சங்கும் இருக்க. சங்கோட வகை நிறைய இருக்கு. நான் வந்து எடுத்தது வந்து ராமேஸ்வரம் பக்கம் தான் எடுத்தேன். அங்கதான் சங்கு நல்லா எனக்கு கிடைச்சது. நான் ராமேஸ்வரம் போகும்போதுதான் எனக்கு அந்த விஷயம் அமைஞ்சது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேயே நான் எடுத்திருக்கேன். ராமேஸ்வரம் கோயில் பக்கத்துலயே நான் எடுத்திருக்கேன். கோயில் வாசல்ல கோயிலுக்குள்ள இருப்பாங்க பாத்தீங்களா, அங்கேயும் எடுத்திருக்கேன். நான் அடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு அந்த சங்கை காமிக்கிறேன். சோ பாருங்க. நீங்க சங்கு வந்து நல்லா பெரிய சங்கை எடுத்தீங்கன்னா சத்தம் டக்குன்னு நம்மளுக்கு வெளியே வந்துடும். குட்டி சங்குனா நம்ம தம் பிடிச்சு மெதுவாதான் ஊதுற மாதிரி இருக்கும். பிரைஸ் எவ்வளவு வாங்குனீங்க நீங்க அப்போ? இப்ப நான் ஒரு 2 to 3 months முன்னாடி தான் பெரிய சங்கு எனக்கு கையில கிடைச்சது. 600 கிட்ட வந்தது.
ஓகேங்க. அது அது இப்போதைக்கு அது கிடைக்க தந்தா எங்க போய் வாங்க சான்ஸ் அங்க தானே வாங்கணும் இல்ல இங்க வேற சான்சஸ் இருக்குங்களா? ராமேஸ்வரம். நீங்க எந்த ஊரியா? சென்னை. சென்னையா? ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி இந்த ரூட்ல சங்கு கிடைக்கும். ஊதுற சங்கு ப்ராப்பரா எடுக்கணும். நீங்க இது வேளாங்கண்ணிலே கிடைக்கும். பார்க்கலாம் நீங்க. ஓகே. தேங்க்யூங்க. காரைக்கால் வேளாங்கண்ணி பக்கமே கிடைக்கும். பார்க்கலாம் நீங்க. ஆனா இப்ப வந்து இத ப்ராப்பரா சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்றேன். அப்பப்ப யூஸ் பண்றேன். ரெகுலரா நம்ம வீட்ல பண்ண முடியாதுங்கனால வெளியில போற இடத்துக்கு மட்டும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இது. ஆனா நான் வந்து ஒரு இடத்துல ஒரு கோவில்ல வந்து லேடி ஒருத்தங்க பெண்கள் வந்து ஒருத்தவங்க வந்து சங்கு ஊதுனாங்க. கல்யாணம் ஆனவங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க, 2 பிள்ளை பெத்தவங்க, ஏஜ் கம்மியானவங்க தான். 30 வயசுக்குள்ளதான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து டெய்லி காலையில சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்காங்க. சோழவந்தான் கிட்ட இருக்க ஒரு சிவன் கோயில் போயிருந்தேன். சோ அப்ப வந்து சிவன் கோயில்ல வந்து டெய்லி காலையில பள்ளி எழுச்சிக்கும் நைட்டு வந்து பள்ளியறை பூஜைக்கு 2 டைமுமே வந்து அவங்கதான் சங்கு ஊதிட்டு போறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்ப லேடி சங்கு ஊதலாங்கிற ஒரு விஷயமே எனக்குள்ள வந்து நான் எடுத்து கையில ஊத ஆரம்பிச்சேன் நான். சங்கு கிளாஸ் எடுத்துங்கம்மா. சங்கு கிளாஸ் நான் எடுக்கணும். நானே இன்னும் பழகல. சும்மா ஊதுறதுக்கு தெரியுமே தவிர அதுல நாதம் எனக்கு தெரியாது. சரிகம பதனிலாம் எனக்கு தெரியாது. அதுல சரிகம பதனி நாதம் கொண்டு வந்து கிளாஸ் உண்டு. அது என்ன சொல்றது, யாருமே நானும் சுத்தி சுத்தி அதுல நாதம் கொண்டு வர்றது எப்படின்னு பழகணுங்கிறதுல சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். யாரும் அந்த இது கரெக்டா எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல ஆள் இல்லைன்னே சொல்லிட்டாங்க ஒரு குரூப்ல இருந்தெல்லாம். இருக்காங்கம்மா. அந்த சிவனடியார் குரூப்ல வந்து நிறைய பேர் அது மாதிரி பண்றாங்க. சங்கு ஊதுறாங்க சார். சங்குல இருந்து நாதம் எடுத்து நம்ம சொரம் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த மத்த மியூசிக்ஸ் இப்ப புல்லாங்குழல் இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம அந்த ஊதும் போதே அந்த பாட்டோட அந்த இது குடுக்குறோம் பாத்தீங்களா, லிட்ஸ் குடுக்குறோம்ல, அதே மாதிரி சங்குலயும் அது வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. ஆனா அது யாருமே அந்த அளவுக்கு அத இப்ப நடைமுறையில இல்ல. சிவனடியார்கள் இதுல நான் கேட்டேன். அந்த தசவாத்தியங்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 9 வகையான அந்த வாத்தியங்களா சம்திங் 7 என்னமோ செய்வாங்க. அதுல கொம்பு, சங்கு, இன்னும் பறை, இன்னொன்னு பெரிய கொம்பு மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுலாம் பண்ணுவாங்க. எனக்கு அது கரெக்டான நேம்ஸ் தெரியல. பழைய வாத்தியங்களுடைய நேம்லாம் எனக்கு நேம் தெரியல. ஏன்னா பெயர்களே மறைஞ்சு போயிருச்சு அந்த அளவுக்கு. அதுல இருக்கிறது வந்து சிவன் கோவில்ல முக்கியமா நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு வந்து கம்பல்சரியா அந்த எல்லா வாத்தியங்களும் வாசிப்பாங்க. ஆனா அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறதுல சங்கு வந்து ஜஸ்ட் அதையும் ஒரு ஆப்ரேட் பண்ணி ஊதுறாங்களே தவிர அதுக்குண்டான வாத்திய முறைகள் செய்ய மாட்டேங்கிறாங்க. தெரியல. நான் கிட்டத்தட்ட இதுல என்னோட தேர்தல் வந்து 3 வருஷமா தேர்தல் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சு சொல்லுங்க, வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே. ட்ரை பண்ணுங்கம்மா, கண்டிப்பா கிடைக்கும். நான் எல்லா முயற்சியும் பண்ணதுல சக்சஸ் ஆயிருக்கேன். முயற்சி கண்டிப்பா திருவினையாக்கும். கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம எந்த விஷயம் கத்துக்கிறதுக்கு வந்து வயசுங்கிறது ஒரு தடை கிடையாது. அதனால இது கத்துக்கிறதுக்கு நான் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தமிழ்நாடு சவுத் சைட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நார்த்ல எந்த பக்கமும் நான் ட்ரை பண்ணதில்ல. நம்ம இதுல இருக்கிற மாதிரி கைலாய வாத்தியங்கள், எஸ் அதுக்கு பேர் வந்து கைலாய வாத்தியங்கள்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு உண்டானதுல அந்த தசவாத்தியங்கள்ல கைலாய வாத்தியங்கள்னு சொல்லிட்டு 9ஓ 7ஓ இருக்கும். அந்த விஷயம் வந்து நம்ம சைடு எனக்கு இதுல வந்து சங்கு பத்தின விஷயம் கிடைக்கல. மேபி நார்த்ல எங்கேயாவது எனக்கு கிடைக்கிற சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், படிக்க விட மாட்டேன். எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவேன். அம்மா அந்த ஊதுகொம்பு சொன்னீங்களே, அது பெயர் வந்து எக்காலம். எக்காலம். ரொம்ப தேங்க்யூமா. காலம். அப்புறம் வந்து இன்னொன்னுமா கையில கட்ட விரலுக்கும் இதுக்கும் வச்சுட்டு துருத்தின்னு ஒண்ணு, அதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதுமா. மூச்சு விட்டுதான் அதையும் இது பண்ணிதான் எடுக்கணுமா. சின்னதா இருக்கும். கொஞ்சம் போட்டு விடுங்கம்மா. எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். துருத்தி, எக்காலம் இதெல்லாம் வந்து சிவவாத்தியங்கள்ல வருமா. நல்லா கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு கோயில இருக்கக்கூடிய நம்மளுடைய பூஜை முறைகள், அதே மாதிரி ஒவ்வொரு கிளைமேட் மாறும்போது வரக்கூடிய பூஜை முறைகள், விரத முறைகள் இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நோயில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அந்த டைமிங் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மார்கழி மாசம் எதுல போய் நிப்போம்? ஐயப்பன் கோயில நிப்போம். ஐயப்பன் கோயில நிக்கும் போது நம்மளுடைய ட்ரெஸ் கருப்பு கலர் போடுவோம். அப்ப அந்த டைமிங்ல வர வைரல் இன்ஃபெக்ஷன் நம்மளுடைய பாடியில கருப்பு போடும்போது ஹீட் அதிகமாகி அந்த வைரல குறைக்கும். அந்த ஐயப்பன் கோயில் விசேஷத்துக்காண்டி என்ன பண்ணுவோம், நம்ம கரிமீன் 48 நாளைக்கு சாப்பிடுவோம். மண்டல பூஜைன்னு சொல்லிதான் வைப்பாங்களே தவிர அந்த டைமிங்ல 21 நாள் பூஜையோ 10 நாள் பூஜையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஐயப்பனுக்கு. 48 நாள் அப்படிங்கும்போது 48 நாள்ல நம்மளுக்கு
மழை சீசனா குளிர் சீசன் அது முடிஞ்சிடும். மார்கழியில ஃபுல்லா குளிர் சீசன் அது வந்து முடிச்சு விட்டுரும். அப்ப அந்த 42 நாளைக்கு நம்ம கரிமீன் சாப்பிட மாட்டோம். என்ன ரீசனா அந்த டைமிங்ல கரிமீன் நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வைரல் தொற்று வரும். அந்த டைம் டெய்லி நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா, நம்ம துளசி தண்ணி குடிப்போம். துளசி தண்ணியும் மிளகு எடுக்கும் போது நம்ம உடம்புல என்ன இருக்காது, வைரல் தொற்று அது உள்ளக விடாது. எப்படி முன்னோர்கள் அறிவோட அவங்க எவ்வளவு தூரத்துக்கு கடவுளுங்கிற பேர்ல வச்சு நம்மளை பாதுகாத்திருக்காங்க. டெய்லி கோயிலுக்குள்ள போவோம். கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு குட் வைப்ரேஷனும் அங்க இருக்கிற அந்த மஞ்சள், குங்குமம், சந்தனம், துளசி வாசனை அந்த இதுல இருந்து வர்ற ஸ்மெல் வந்து நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்புல அந்த வைரல் தொற்றை குறைச்சி விட்டுரும். குளிர்காலத்துல மார்கழி மாசம் காலைல சீக்கிரமா குளிச்சோம்னா உடம்புக்கு நல்லது. சளி பிடிக்காது. எல்லாரும் ஆனா யோசிப்பீங்க குளிருக்குன்னு. 4 மணிக்கு குளிச்சு பாருங்க, தண்ணி வந்து குளிர்ச்சியாவே இருக்காது. 6 மணிக்கு மேல குளிச்சீங்கன்னா தண்ணி குளிர்ச்சி ஆகும். அதுதான் மார்கழி மாசத்தோடைய ஸ்பெஷலேவும். அதனாலதான் மாதங்களிலேயே உயர்ந்தது மார்கழின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிறந்ததுன்னு சொல்லுவாங்க மார்கழி. மார்கழியில வந்து சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி குளிச்சீங்கன்னா தண்ணியில குளிர்ச்சி இருக்காது. அதே சமயம் நீங்க சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் குளிச்சீங்கன்னா தண்ணி சில்லுன்னு இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி கிடையாது, குளங்கொட்டையில இருக்கிற தண்ணி முதற்கொண்டு அப்படிதான் இருக்கும். மார்கழி மாசம் நான் நார்த் சைட்ல வந்து அக்குப்ரெஷர்ஸ் சொல்லிட்டு ஒரு சார் கிளாஸ் எடுத்தாரு பாத்தீங்களா? என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட சாருன்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா? ஜபல்பூர்ல இருந்து வந்தாருல ஒரு கலர் தெரப்பி எடுக்கிறதுக்கு சாரு. எஸ். அவங்களோட நான் கிளாஸஸ்க்கு வந்து நாங்க டிசம்பர்ல மார்கழி மாச குளிருக்கு தான் நாங்க அங்க நார்த் போவேன் நான் படிக்கிறதுக்கு. அப்படி போகும்போது திரிவேணி சங்கமம் பாயிண்ட்டுக்கு நாங்க போவோம். அலகாபாத்ல போய் படிப்போம். திரிவேணி சங்கத்துல வந்து காலையில அவரு 4:30 5க்குலாம் இழுத்துட்டு போவாரு. அந்த ஊர்ல 4:30 5க்குலாம் பேய் கூட எந்திரிக்காது, அவ்வளவு குளிர்ல இருக்கும். போய் நம்ம அங்க திரிவேணி சங்கத்துல பார்த்தோம்னா அங்க புகையா வரும். தண்ணி மேல இருந்து கைய வச்சோம்னா தண்ணி குளிராது, நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும், குளிரவே குளிராது. ஆனா அதுல நம்ம கைய கால முக்கிட்டு வெளியே கொண்டு வந்த உடனே நம்ம கை உறைஞ்சு போற அளவுக்கு சில்லுன்னு மாறும். 6 மணிக்கு மேல தண்ணியில கை வச்சோம்னா தண்ணி அவ்வளவு சில்லுன்னு மாறிடும். சூரிய உதயம் படும்போது பனித்துளி எல்லாம் ட்ரையா இருக்கிற பனிகள் எல்லாம் தண்ணியா மாறி தண்ணியில விழுந்து தண்ணிய சில்னஸா மாத்திரும். இதுதான் நம்மளுடைய இயற்கையான ஒரு விஷயத்துல இருக்கிற மாற்றம். இயற்கையை நம்ம என்ன எவ்வளவு தூரம் புரியுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இயற்கையோட சேர்ந்து வாழும்போது நம்ம உடம்பு நம்ம உடல் ஆரோக்கியம் சேர்ந்து இருக்கும். இயற்கையை மாத்தி நம்ம வேலை பார்த்தோம்னா நம்ம உடம்புல பிரச்சனை நடக்கும். ஓகேவா? நன்றிங்கம்மா. இதான்யா, வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம வாழ்க்கை முறையில. அதனால எந்த விஷயத்துக்கு யோசிக்காதீங்க. உங்களுடைய நுரையீரல்ல பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு குறிப்புல சொல்லியிருக்கேன். இதுல எண்ணெய் குளியலும் ஒரு வகையான விஷயத்துல நம்மளுடைய நுரையீரல பாதுகாக்கும். அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் பலூன் எடுத்துட்டு வந்துருவீங்களா? எஸ். எஸ் மேம். சூப்பர். இதுல வெளியில இருந்து யார் யாருக்கெல்லாம் டஸ்ட் அலர்ஜி வருதுங்கிறவங்க தனியா என்னைய கூப்பிட்டு பேசிங்க. நான் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி மருந்து முறைகள் சொல்றேன். குரூப்ல எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாரும் தனித்தனியா ஏதாவது ஒரு மருந்து எடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க. நல்ல குரூப்ல சொல்லல. யாருக்காவது டஸ்ட் அலர்ஜினால உங்களுக்கு வீசிங் வரும், வெளியே போயிட்டு வந்தா வீசிங் வருது, டிராவல் பண்ணா வீசிங் வருது, அதே மாதிரி ஒரு சில உணவுகள் ஒவ்வாமை எடுத்துட்டா வீசிங் வந்துரும் அப்படிங்கிறவங்க, அதாவது ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துட்டோம் சாப்பிட்டோம் வீசிங் வந்துருது அப்படிங்கிறவங்க தனியா என்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு உண்டான மருத்துவ முறைகள் சொல்றேன் அது வராம இருக்கிறதுக்கு. பொண்ணுக்கு இருக்கு வீசிங். நீங்க சொன்ன ப்ராப்ளம். நீங்க அவங்களே கால் பண்ண சொல்லுங்க. நான் அவங்களுக்கு உண்டான உணவு முறைகளுக்கு உண்டானதையும் என்ன மாதிரி அவங்க உடம்பு வந்து வீசிங் வராம பாதுகாக்கணுமோ அதை நான் சொல்றேன். நன்றி. நம்ம குரூப்ல வந்து எப்படின்னா காமனா தான் பேசுவேன். ஏதாவது ஒரு மருந்தோ எதையாவது ஒண்ணு சொன்னோம்னா எல்லாரும் ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் அது ஒத்து போகுமான்னு சொல்ல முடியாது. அதனால நான் சொல்ல மாட்டேன். சரிதானே ஐயா? சரியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. டெஸ்டிங் எப்பவுமே நம்ம எளிய மாறக்கூடாது. கரெக்ட். அம்மா சொல்ற மாதிரி அந்த இருக்கிறவங்க கண்டிப்பா வீசிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க தனிமையில அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய இதுல வந்து அலமேலு மேம் வருவாங்க பாத்தீங்களா? அலமேலு மேம் வருவாங்க. நேத்து பேசினாங்களா? அவங்ககிட்ட காய்கறி மருத்துவ முறையில வந்து அவங்களுக்கு காய்கறி சொல்லுவாங்க எந்தெந்த சீசன்ல எந்தெந்த காய் எடுக்கணும். அதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. அந்தந்த சீசன்ல அந்தந்த காயை கரெக்டா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீசனல்ல வரக்கூடிய
சீசனல் இன்ஃபெக்ஷன், சீசனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பருவ காலநிலை சூழ்நிலையால் உருவாகக்கூடிய நோய்கள், தமிழ்ல சொல்றதுதான். அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். சோ இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் கேட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான விஷயத்த செஞ்சு, இந்த வருஷம் யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, இந்த சீசன்ல மழை பெஞ்சது, எனக்கு காய்ச்சல் வந்தது, நோய் வந்தது, நான் படுத்தேன், ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆரம்ப நிலைமையில எங்ககிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே நாங்க சொல்லிடுவோம். இதுக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருவோம். இதை நீங்களே வீட்டுல செல்ஃபா செஞ்சு உடனே சரி பண்ணிக்கலாம். மேடம் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா நல்லா இருக்கும். குரூப்ல போட்டிருக்காங்க. நீங்க குரூப் ஓபன் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் என் நம்பர். குரூப்ல எல்லாருமே இருக்கீங்கல்ல? காலைச்சக்கரம் சிவசைலம் காலைச்சக்கரம் குரூப்ல எல்லாரும் இருக்கீங்களா? அதுல இருக்கு. அதுல இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் போட்டு விட்டுருவேன். அந்த பெங்களூர்ல இருந்து கனிக்குட்டி அப்படின்னு வர்றீங்கல்ல, நீங்க குரூப்ல இருக்கீங்களா? இருக்காங்க. பேர் வந்திருக்கே கன்னிக்குட்டின்னு. இல்ல இல்ல வருது மேடம். உங்க காலைச்சக்கரம் குரூப்ல இல்ல மாதிரி இருக்கு. கொண்டு கீழே போடுங்க. நான் அதுலயே இருக்கும். அங்க டப்பால இருக்கு. ஓகேவா? சோ எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருந்தாவே ஹாப்பியா இருப்போமா? இருப்போமா. ஆரோக்கியமா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆரோக்கியம் சந்தோஷம் வந்ததுன்னா தன்னால நம்மளை தேடி என்ன வந்துரும், பணமும் வந்துரும். இல்லையா? எஸ். ஆரோக்கியத்தை விட்டுட்டு நம்ம வந்து சந்தோஷமாவும் இருக்க முடியாது, எந்த விஷயத்துக்குள்ளயும் போக முடியாது. எது ஆரோக்கியம்? காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடுறது ஆரோக்கியமா, மருந்து மாத்திரை சாப்பிடுறது? ஹலோ, காய்கறி பழங்கள். சோ நீங்க சாப்பிட பழகுங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் பழகுங்க. இப்ப யாரெல்லாம் உங்க பிள்ளைங்களும் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவுகளை வந்து நீங்களும் மாத்தாம இருக்கீங்க. அதுல நிறைய பேர் இருப்பீங்க. அதனாலதான் நிறைய பேர் மியூட் எடுத்துட்டு பேச மாட்டீங்க, வீடியோஸ்க்குள்ள வரவும் மாட்டீங்க. அதான் எங்களுக்கு தெரியும், நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சோ அடுத்த கிளாஸ்ல உங்க பிள்ளைங்களுக்கு அந்த விஷயத்த எப்படி நீங்க கொடுக்கணுங்கிற விஷயத்த நாங்க அடுத்த கிளாஸ்ல சொல்றோம். பிள்ளைங்களுக்கு நான் ரீசனை வச்சுட்டே தானும் சாப்பிட மாட்டோம். அது ஒரு ரீசனா வச்சுக்கிடுவோம். வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு ரீசன் வச்சுக்கிடுவோம். சரியா? அந்த ரீசனை எப்ப நீங்க தூக்கி போடுறீங்களோ அப்பதான் இந்த விஷயம் மாறும். ஒரு விஷயத்துல நம்ம மாறினாதான் மத்த வீட்டுல இருக்கிறவங்கள மாத்த முடியும். வீட்டுல இருக்கிறவங்க மாத்தணும்னு நினைச்சு நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா நம்மளும் மாற மாட்டோம். நம்ம ஆரோக்கியம் சேர்ந்துதான் அதை அடி வாங்குவோம். கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். அவங்க சாப்பிடனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும், நம்ம குக் பண்ணி சாப்பிட சாப்பிட நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, திரும்பி நம்மகிட்ட வருவாங்க. சரியா? அதனால கிளாஸஸ்ல நம்ம கேட்கறத வந்து டைம் பாஸ் வச்சுக்கிடாதீங்க. கேட்டுட்டு அந்த உணவு முறைகளை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சாப்பிடுங்க. கேம்புக்குலாம் வந்து எவ்வளவு உணவுகள் எல்லாம் பத்தி பேசினாங்க, எவ்வளவு உணவுகள் செஞ்சு கொடுத்தாங்க, காய்கறி சாலட் எல்லாமே. அதெல்லாம் தயவு செய்து பழகுங்க. ரொம்பலாம் வேண்டாம். நீங்க சமைச்ச உணவு சாப்பிடும் போது என்ன காயெல்லாம் கட் பண்றீங்களோ அந்த காயை என்ன பண்ணுங்க, பச்சையா சாப்பிடறதுக்கு ஒரு கப் காயை கட் பண்ணி தனியா ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கப் சாலட் சாப்பிட்டுட்டு அந்த சமைச்ச சாப்பாடை அடுத்து சாப்பிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லாமே வந்து உங்க உடம்புல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். பச்சை காயில ஒரு கப் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் இல்லாத ஒரு வேலை தானே இது. ஆமாமா. சரியா? சோ ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வர கிளாஸ்ல டைம் ஆயிடுச்சு. ஓகே, பை. வணக்கம்மா. வணக்கம். நன்றி. வகுப்புல நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பலூன் எடுத்துட்டு வாங்க. பலூன் வச்சு நம்ம பிரீத்திங் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. அற்புதமாக, அதாவது செஷன் வந்து முடிஞ்சிச்சு, என்ன எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு சிந்தனை இருந்துச்சு அம்மாட்ட. ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. உண்மை நன்றி. ஏன்னா வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றங்களுக்கு நம்ம எப்படி உடலை தயார்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை ஒரு சிகிச்சை முறையாக நமக்கு நாமே சரி பண்ணிக்கூட முடியும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்தாங்க. அந்த வகையில அடுத்த வாரம் எல்லாரும் பலூனோட வந்துருங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீட்லயும் கொஞ்சம் சேர்த்து போய் குழந்தைகளுக்கு வாங்குற மாதிரி
பலூனை வாங்கிட்டு அடுத்த வாரம் வந்துருங்க. கண்டிப்பா நமக்கு நல்ல செஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்றைய செஷன்ல நமக்கு சிறப்பா இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து கொடுத்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தொடர்ந்து 3 நாட்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோவில் கேலக்சி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் நாகராஜ் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாகராஜ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ உள்ள கால சூழ்நிலையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தொடர்ந்து 1 வருடம் முடிந்து 2வது வருடமா 718வது நிகழ்வு முடித்துள்ளீர்கள். இது மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எங்களோட சேர்ந்து 351, 352, 353 நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளீர்கள். இதுக்கு காரணமான ரோட்டரி சங்க காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி தலைவருக்கு குமரேசன் அவர்களுக்கும், அவர் குணமானன் அவர்களுக்கும், திட்ட தலைவர் குணமானன் அவர்களுக்கும் மனதார பாராட்டுடன் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி நன்றி சார். தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. உங்களுடைய சங்கம் இணைந்து நடைபெற்றதற்கும் தொடர்ந்து பயணித்து நீங்களும் பயன்பெற வேண்டும், மற்றவர்களும் பயணிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. தேங்க்யூ சார். சங்கத்தின் செயலாளர் குரு பிரசாத் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த குணபாலன் சார் அவர்களுக்கும், காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி தலைவர், செயலாளர், அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் மனதார வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் லைஃப்ல இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம காலையில இருக்கிற ரன்னிங் லைஃப்ல அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு, இப்போ ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க, மற்ற ஃபீல்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தை பாத்துக்கிறதே இல்லை. ஏன்னா இருக்கிற காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல காலை சக்கரம்னு ஒரு சர்வீஸ் இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேல இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நியர் டு 2 இயர்ஸ் ஆக போகுது. சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் இந்த இது காலேஜ் சக்கரம் 2.0 மாதிரி அடுத்த ஒரு 100 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். மோர் தென் 100 இயர்ஸ் இது பண்ணணும் சார். தேங்க்யூ சார். நன்றி 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 சார். சிறப்பா நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி. மற்றும் தொடர்ந்து தாங்களும் தங்களது சங்கமும் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. தலைவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த நிகழ்வு 2022 தான் ஆரம்பிக்கப்பட்ட காலைச்சக்கரம் நிகழ்வு போன வருஷம் நான் தலைவராக இருக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 2வது காலைச்சக்கரம் 2.0 அப்படிங்கிற நிகழ்வு இந்த வருஷமும் நமக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடம் என்பது ஜூலை 1 இருந்து ஜூன் 30 வரைக்கும் ஒரு நிகழ்வு, ஒரு வருட காலங்கள் ஒரு பதவி என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் நடந்து கொண்டிருக்கும். இந்த காலைச்சக்கரம் 2.0 என்பது வரும் 30ஆம் தேதி ஜூன் மாதம் நமக்கு நிறைவடையும். அடுத்து ஜூலை 1 நமக்கு காலைச்சக்கரம் நிகழ்வு அடுத்த செஷன் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலைச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு சென்ற வருடமும் நமக்கு காலைச்சக்கரத்துக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தார்கள் ரோட்டரியில். அதே போன்று இந்த வருடமும் நமது ரோட்டரியில் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸுங்கிறது எங்களுடைய பெரிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுலையும் நம்ம இந்த காலைச்சக்கர நிகழ்வு ஜெகநாதன் ஐயா, பாரதி அம்மாலாம் நேரடியா நிகழ்த்துறதுக்கு பெரிய ஒரு நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம சிறப்பா நேரடி நிகழ்ச்சியில கலந்துட்டு சிறப்பித்தோம். இந்த வருடம் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் அவார்டு அப்படிங்கறத நேற்று அவார்ட்ஸ் நைட், அதாவது ஒரு வருட காலங்கள் நம்ம ஒவ்வொரு சங்கமும் எந்த அளவுக்கு பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க இயர் எண்டுல. அது நேற்று கும்பகோணத்துல டிஎஸ் மஹால்ல அவார்ட்ஸ் நைட் பரிவட்டம்ங்கிற பேர்ல நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா காலைச்சக்கரத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு நமக்கு காலைச்சக்கரம் நிகழ்வு கொடுத்துருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு தான் எங்களுக்கு ஒரு சிறப்பா அமையுதுங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இந்த காலைச்சக்கரம் ஒரு நிகழ்வு, எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு நிகழ்வு என்பது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் பண்ணுவாங்க, இல்ல ஒரு வாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வா தான் இருக்கும். நம்ம அந்த காலைச்சக்கரம்ங்கிறது 365 நாட்கள் இந்த நிகழ்வை சிறப்பா நடத்திக்கிட்டு இருந்தாலும்
பயனாளிகளுக்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வையும் நம்ம தொடர் நிகழ்வையும் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வானகத்துல பண்ண அந்த நேரடி நிகழ்வு, சிவசைலத்துல பண்ண நேரடி நிகழ்வு, பங்கு பெற்றவர்களுக்கு உண்டான சான்றிதழ் கொடுத்தது, நமக்கு சிறப்பு, அதாவது சிறப்பு அழைப்பாளர்களா வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷீல்டு, அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யறது, இந்த வரையான நிகழ்வுகளும் நம்ம சிறப்பா ஏற்படுத்தி இந்த நிகழ்வு வந்து ஒரு வெற்றி நிகழ்வாகவும் ஒரு ஒரு கொண்டாட்டம், அதாவது ஒரு குடும்ப நிகழ்வாகவும் நம்ம வந்து சிறப்பா செய்துகிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வுக்கு வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் வந்து டிஸ்ட்ரிக்ட்லயும், அதாவது ரோட்டரிலையும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து எவ்வளவோ விஷயங்கள் செய்தாலும் இன்னைக்கு காலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருட காலங்களில் நம்ம ஒரு பெரிய ஒரு 50% ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியுது. இனிவரும் காலங்கள்ல, அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த காலச்சக்கர நிகழ்வு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேரா என்ன அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம ஒரு சங்கத்தை சார்ந்து நடத்திட்டு இருக்கிற அந்த நிகழ்வு வந்து அடுத்தது வந்து இந்த பெரிய அளவுல நடத்துறதுக்கு, டிஸ்ட்ரிக்ட் சார்ந்து நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த காலச்சக்கரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ரோட்டரியை பொறுத்த வரைக்கும். அப்படிங்குள்ள இந்த காலச்சக்கரத்தை வந்து ரோட்டரியில வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து நமக்கு வந்து ஒரு வரவேற்பை கொடுத்து நமக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட பங்களிப்பு இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்புகள் தொடர வேண்டும், இருக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து இவ்வளவு காலங்கள் 2 வருட காலங்கள் நடந்தது என்பதை விட 2 வருட காலங்களில் இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு வந்து இந்த கலந்துகிட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. இந்த விஷயங்கள் இப்ப வந்து எப்படி ஆசான்கள் வந்து ஒவ்வொரு நர்த்தவங்களும் நமக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த நிகழ்வுல உள்ளவங்களும் ஒரு பெரிய ஒரு பயிற்சி பெற்றவரால தான் இருப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்களும் இந்த நிகழ்வு வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீங்களும் ஒரு ஆசானா இருந்து மற்றவர்களுக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து ஏற்படுத்த வேண்டும். வருங்காலங்களில வந்து இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து 1 வருட காலங்கள், 2 வருட காலங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து நீங்க வருங்காலங்களில் காலச்சக்கர நிகழ்வுல வந்து ஒரு ஆசானா வந்து நீங்க பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு அடுத்த நிலைக்கு போய் மற்றவர்களுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு அனைவரும் வர வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த எல்லா வெற்றிக்கும் முழு முதற் காரணம் யாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது உங்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து ஒரு வெற்றி நிகழ்வா எங்களுக்கு மாற்றி கொடுத்து இந்த நிகழ்வை வந்து தொடர்ந்து நடைபெறதுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்த நீங்க வந்து அந்த சிவசைலத்துல சொன்ன மாதிரி இது ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. அதாவது பெரிய ஒரு ஆசான்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தைகள் வருதுன்னா அது கண்டிப்பா வந்து அது நிகழக்கூடிய ஒரு வார்த்தையா தான் இருக்கும். நானும் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருப்பேன், நீங்க இந்த படிக்கிறது காலச்சக்கரத்துல வந்து ஒரு நிகழ்வை வந்து நீங்க வந்து கலந்துக்கிறது வந்து ஒரு பிஹெச்டி லெவல் பண்ற அளவுக்கு உண்டான ஒரு வகுப்பு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். அந்த நிகழ்வுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் நமக்கு அந்த சிவசைலத்துல வந்து இது ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கறத வந்து நமக்கு தெரியப்படுத்தினாங்க. வருங்காலங்களில் இன்னும் அதை விட அங்கீகாரங்கள், பெரிய அங்கீகாரங்கள் நமக்கு கிடைத்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைவரும் தொடர்ந்து பயணித்து நேற்று அந்த கொடுத்த அவார்டு வந்து அனைவருக்கும் அந்த நேரத்துல வந்து எல்லாருக்கும் நான் அந்த சமர்ப்பிக்கிறேன். உங்களோட அன்புனாலையும் உங்களோட தொடர் முயற்சியினாலையும் உங்களுடைய பங்களிப்புனாலையும் தான் இந்த அவார்டு நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு குரூப்ல போடுற அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் அவார்டு வந்து எனக்கு மட்டுமல்ல அந்த குழுல உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களால் தான் நாங்கள், உங்களோடு நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் என்ற அந்த ஒரு உன்னதமான கருத்தை முன்னிறுத்தி தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அதனால வந்து தொடர் நிகழ்வு வந்து சிறப்பான நிகழ்வா நடத்துறதுக்கு உங்களுடைய தொடர் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கேலக்சி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பித்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறப்பித்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வெற்றி நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலைவெளியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி குறிப்பிடுகிறோம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. சந்தோஷம் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, நன்றிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இது கனிக்குட்டின்னு பெங்களூர் சொல்லிட்டு கூப்பிட்டீங்களா? அதுல காலச்சக்கரன்ற குரூப்ல நான் இல்ல. அதுக்கு என்ன பண்ணணுங்க சார்? அதாம்மா இல்ல, இப்பதான் கேட்டேம்மா. ஒண்ணு நம்ம நான் சொல்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நம்பர் நம்பர் நோட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், நம்பர் சொல்ல எழுதிக்கோ சார். 98 424 93585 93585 585. இந்த நம்பருக்கு சார் 98424 93585. இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, நான் குரூப்ல சேர்த்துறேன். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி மேம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன தகவலுங்க. இந்த சொல்லுங்க. காலச்சக்கரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் எவ்வளவோ பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன், நேரடியா சொல்லியிருக்கேன். ஒரு சில நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட நான் காமிச்சிருக்கேன். வெளியில உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் நான் தெரிவிச்ச மக்கள் வந்து யாருமே வந்து அதுல அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலச்சக்கரம் வந்து அது ஒரு தனி மனிதன் சொத்துன்னே சொல்லலாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க. இப்ப நான் இவ்வளவு பேத்துக்கு சொல்லியுமே அவங்க வந்து எடுத்துக்கலாங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அமைப்பு அவ்வளவுதான் சொல்லிட்டு தான் நான் வந்து என்னைய நான் சந்தோஷப்படுத்திக்கிறதுங்க. ஸோ அதனால வந்து மிக பெரிய ஒரு வரப்பிரசாதம் காலச்சக்கரம். ஸோ அதனால வந்து நான் இதுல கலந்துக்கிறவங்க அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலிகள். உண்மையிலேயே சொல்றேன், பை ஹார்ட் சொல்றேன். வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே காத்திருக்குது. வாழ்நாள் முழுசும் வந்து கிடைச்சிருந்துச்சு சொன்னாக்க மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால எவ்வளவு 24 மணி நேரத்துல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றோம். அது வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் அடித்தளமாக ஆதாரமாக அமையுதுங்கிறதுக்கோ பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு சொத்து நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த சொத்துல விட இதுவும் ஒரு சொத்து. உண்மையிலேயே பை ஹார்ட் சொல்றேங்க. ஸோ அதனால வந்து காலச்சக்கரம் வந்து எங்களுடைய தனிப்பட்ட மனிதனுடைய சொத்துன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. நன்றி, நன்றி. கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து இது வந்து எத்தனை பேருக்கு போய் கிடைக்கணுங்கிறத விட அந்த பிரபஞ்சம் எத்தனை பேருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதுல பயணிக்கிறவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் நமக்குள்ள ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா இப்ப அந்த சிவசைலத்திற்கு வந்தவங்க கூட வர்றதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கும் நேரடியாக வந்து கலந்து கொண்ட மனநிலைக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள். அப்படிங்குள்ள நம்ம அந்த தொடர் பயணங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குறைவாக தான் இருக்கும். போக போக நமக்கு கண்டிப்பான ஒரு நிறைவான எண்ணங்கள் தோன்றும். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.